பலஸ்தீன வெற்றி என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் எந்த அணி வெற்றி பெறும், இது சம்பந்தமாக திருக்குர்ஆன் ஏதாவது பேசுகிறதா, ஹதீஸுகள் ஏதாவது பேசுகிறதா என்பதை தெரிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த தலைப்பு போடப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். அன்பு சகோதரர்களே, முதலிலே இந்த யுத்தம் ஒரு அதிசயமான ஒரு யுத்தம். ஏனென்றால் இதை நீங்கள் பார்க்கிற நேரம் சாதாரணமாக பலஸ்தீனியர்களை பொறுத்தளவில் உலக பார்வையில் அவர்கள் கையில் எதுவுமே இல்லை, டெக்னாலஜி இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எல்டிடி யுத்தம் நடத்துகிற நேரம் சின்ன ஒரு ஃப்ளைட் வச்சு கொழும்புக்கு அனுப்பினாங்க. அந்த ஃப்ளைட்டை யுத்தத்துடைய கடைசி காலங்களில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் கொழும்பை சுற்றி வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு விமானம் கூட பலஸ்தீனியர்களுக்கு இல்லை. வீடுகளில் சாதாரணமாக வெடில் போடுவாங்களே, அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி அவர்கள் கையில் ஆயுதம் என்று சொல்லும் அளவுக்கு பெருசாக ஒன்றுமில்லை. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் காசா ஸ்ட்ரிப் பண்ண தெரியுதா, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்புக்குள்ளதான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களோடு யுத்தம் செய்யக்கூடிய இஸ்ரவேலர்கள் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கண்டா, இது ரொம்ப பெரிய அதிசயமான யுத்தம் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இவங்களோட யுத்தம் செய்யக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள். யார் இவங்க என்று கேட்டீங்கன்னா, உலகத்தில் பலமான ஒரு நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் வந்துடும். எப்படி வரும் என்று கேட்டீங்கன்னா, உலகத்தில் வான்பரப்புல முகடு, அதாவது அயன் டோம் என்றுவார்கள். இந்த பள்ளிக்கு நாம இப்ப கான்கிரீட் போட்டிருக்கிறோம், கான்கிரீட்டுக்கு மேல ஒரு கூரை இருக்குது. ஏதாவது வெயில் படாம மழை வராம இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிருப்போம். இத மாதிரி இஸ்ரேல் முதல் தடவையாக தன்னுடைய வான்பரப்புக்கு இரும்பால ஒரு முகடு போட்டாங்க. அயன் டோம்ன்றதுதான். அது என்ன இரும்பால போறதுன்னா, ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரோபோஸ் போட்டு அவங்க வான்பரப்புக்கு ஏதாவது மிசைல் வந்தா அதை துரத்தி காந்தத்தை பொறுத்தல துரத்தும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை போட்டு விரட்டி அந்த மிசைல சுக்குநூறு ஆக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. நாம போறது சாதாரண முகடு, அவர்கள் போட்ட முகடு எப்படின்னா, எது வந்தாலும் எந்த ஒரு எது வந்தாலும் அந்த மிசைல்களை சுக்குநூறு ஆக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சா இந்த டெக்னாலஜி யாருக்குமே இல்லை. என் ஞாபகம் சரியண்டா 2018 ஆண்டுகளை நினைக்கிறேன், அமெரிக்கா முதல் தடவையாக அதை கேட்குது. எங்களுக்கு தாங்கள் அயன்டோம இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுத்த உலகத்தில் 2வது நாடு அயன்டோம் போட்ட. ஏனென்றா டெக்னாலஜி அந்த அளவுக்கு இஸ்ரேலர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ரொம்ப பலமான நாடு. இப்ப இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துள்ள பலஸ்தீனோட ஒரு பெரிய யானையோட எலி சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறான்னு வைங்க, அவர் ஒரு பொம்பளையோட, சின்ன ஒரு பொம்பளை பிள்ளையோட சண்டை பிடிச்சா இவ்வளவு கேவலமா இருக்கும். அது ஒரு நாள் ஏதாவது தட்டிட்டு போனா பரவாயில்ல, 100 நாள் 200 நாள் அதோட சண்டை பிடிச்சா பச்சை கேவலம். நீ தானே பாடி பில்டர், பிடிச்ச அமுத்த எல்லாமே, என்னையா பொம்பளை புள்ள உனக்கு கிடைக்குது, நீ சும்மா பாட்டு ஓ உலகத்தில் அது இதுன்ற. இது அதிசயம் என்று நான் ஏன் சொல்கிறேன்டா, இது அயன் டோம்ல. சரிப்பா, உளவுத்துறையெல்லாம் உட்கார வைப்போம். உலகத்துல எல்லா உளவுத்துறை உட்கார வச்சுட்டு யாருப்பா நம்ப வேண்டா, 2 நாடுகள் வர்றாங்க. இந்தியாவோட ரோல்லாம் வந்தாலும் உலகத்திலே யார் பலம் வாய்ந்தவங்க கேட்டா 2 வரும். ஒன்று சிஐஏ, அதாவது 2வது மொசாட். இந்த சிஐஏ மொசாட்லயும் ஒரு தடவை மொசாடு தான் நம்ப வேண்டாம். சிஐஏ அமெரிக்காட, மொசாடு வந்து இஸ்ரேல். இவ்வளவு ஜெர்மன் இருக்குது, ரஷ்யா இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, உலகத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான நாடுகள்லாம் இருக்கிற நேரம் இவன் குட்டி நாடு கல்ஃப்ல உள்ள ஒரே காபிர் நாடு ஷியாவை விட்டுட்டா இவன் ஒருத்தன் 1948 தான் வந்தானே கூட. பலஸ்தீனர்களை விரட்டி உருவாக்கின நாடுல உலகத்திலேயே நம்பர் 1 அல்லது நம்பர் 2 உளவுத்துறை இருந்தா கிடைக்கும்.
அது இருக்குதா? பலஸ்தீனத்துக்கு என்ன இருக்குது? இவங்களும் அவனும் சண்டை பிடிக்கிறது 100 நாள் போனாலே உலக அதிசயமா போயிடும். தாஜ்மஹால் எல்லாம் அதெல்லாம் மீறின அதிசயம் இது. உனக்கு பலஸ்தீனத்தோட ஒரு 20 நாள் சண்டை பிடிச்சா கூட 6 நாள்ல கல்ஃபை கண்ட்ரோல் பண்ணின ஆட்கள் இவங்கெல்லாம். வெறும் 6 days கல்ஃப் சுப்பா இருக்கணும் என்று சொல்லி உத்தரவு போட்டான். சரியா அமெரிக்கா ஸ்டைல். இவன் அமெரிக்கா உலகத்தில் எப்படி ராஜாவாயினான் தெரியுமா? உலக போர்ல ஜப்பான் சொல்லிச்சு அடங்க ஏலாண்டுச்சு, உனக்கெல்லாம் அடங்க மாட்டேன்னுச்சு. உலக போர் வெட்டிக்குது. அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு, அணுகுண்ட போடுவோம் அடங்கு. ஜப்பான் மத்தவன அடங்கிட்டான், ஜப்பான் அடங்கவே இல்லை. அடங்காத டைம்ல வார்னிங் பலதை கொடுத்த பிறகு அமெரிக்கா ஹிரோஷிமாவுக்கு போட்டான் குண்ட. அணுகுண்ட கீழே போடல, மேல இருந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து வெடிக்க விட்டான். வெட்டிக்க விட்டா ஹிரோஷிமா பொருளாதார வர்த்தக மையங்கள், அது ஜப்பானுடைய வர்த்தக மையம் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போச்சு. லட்சம் லட்ச மக்கள் அழிந்து போனார்கள். நாகசாக்கிக்கு அடுத்தது போடுறதுக்கு பிளான் பண்ணி அதையும் போட்டான். ஜப்பான் உடனடியா கேட்டுச்சு, கெஞ்சி கேட்கிறோம், நாங்க பேசவே மாட்டோம், நிப்பாட்டிரு, உனக்கு கட்டுப்படுறோம். அன்றைக்கு அமெரிக்காவை பார்த்து உலகம் அடங்கிச்சு. இதுக்கு மேல அணுகுண்டு என்றால் என்னன்னு உலகத்துக்கு தெரியாது. அணுகுண்டுட தாக்கம் விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஹிரோஷிமா நாகசாக்கியில் 75 ஆண்டுகளுக்கு முடங்கள் தான் பிறப்பார்கள். அந்த நச்சுத்தன்மை அவ்வளவு இரு. அந்த பொருளாதாரம் அழிஞ்சு சுக்குனராச்சு. ஜப்பான் கீழே விழுந்துட்டு உலகத்துக்கு அமெரிக்கா பெரிய தலைவனாக முன்னாடி வந்து நின்றான். அத்தனை பேரும் அமெரிக்கா சொல்வதை கேட்கணும் என்று வந்தான். அப்படி ஒரு பவர்ல அமெரிக்கா வந்தானோ, இதே மாதிரி கல்ஃபுக்குள்ள ஒரு 6 நாள் மிஷன் சுத்தி வளைச்சு அடிச்சான். அடிச்சுட்டு அம்பிட்டு அரபு நாடுகளும் எல்லாம் முஸ்லீம். இவன் ஒருத்தான் காஃபிர், ஷியா விட்டுருங்க ஒரு பக்கம். இவன் ஒருத்தன் நின்றுட்டு நீ பேசக்கூடாதா, சரி நீ பேசக்கூடாதா, சரி எல்லாரும் அடங்குறான்டா. எவ்வளவு பவர் இவன் கையில நிக்கும்னு நினைக்கிறீங்க? சரிப்பா, அயன்டோமை தான் கண்டுபிடிச்சான். உலகத்துறையில் இவன் தான் நம்பர் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு டேங்க் மெர்காவா வெர்ஷன் 4, அப்படி ஒரு இதை நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்தில் இதுதான் இப்ப உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேங்க். உலகத்தில் போர் செய்யறதுலயே மெர்காவா வெர்ஷன் 4, இவங்க வெர்ஷன் 4 அறிமுகப்படுத்தி அடிக்கிறாங்க. இதுதான் உலகத்துள்ள பலம் வாய்ந்த கீழே, அதாவது டேங்க்ல பலம் வாய்ந்தது. இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வழங்கும் பாடி பில்டரும் பொம்பளை புள்ள கூட இல்ல, சின்ன கை குழந்தை போல வழங்குது. பலஸ்தீனத்துக்கு அயன்டோம் இல்ல, விமானம் இல்ல, வேற எதுவும் இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத டைம்ல வீடுக்குள்ள உள்ள அந்த அவங்க செய்யற ஏதோ ஒன்றுல அவங்க சண்டை பிடிச்சிட்டு போறாங்க. பெருசான டெக்னாலஜி எதுவும் இல்லை, டேங்குகளை வச்சு அடிக்கிற அளவுக்கு இல்ல. சரிப்பான்னு சொல்லி உனக்கு ராணுவம் எத்தனை பேர், நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்கன்னா, ராணுவத்துக்கு கொடுக்கிற கணக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுத்தி வந்துருவீங்க. அவ்வளவு சேலரி பே பண்றான். அந்த சேலரி பே பண்ணி கூலிப்படைகளை ஆரம்பிக்கிறான். எல்லாம் வாங்க, அந்த கூலிப்படை, இந்த கூலிப்படை, இந்த கூலிப்படை, அந்த கூலிப்படை, அம்பிட்டு பேரையும் தரையிறக்கினா காசா ஸ்ட்ரிப்பா. அது ஒரு சின்ன துண்டா, அதுல எதுவுமே இல்லையா. இவங்களோட போராடணும்னா உலக நாடெல்லாம் வரணுமா. சரிப்பா, அது போக வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஏதாவது சண்டை ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி விமானம் இறங்கி உடனே விமானத்தில் வந்து இறங்கி என்னப்பான்னு கேட்க மாட்டாரு. போன் போட்டு வேணுமெண்டா அவர் கவலையை தெரிவிப்பாரு. ஈவானுக்கு அக்டோபர் எத்தனையோ நாள் அதுல ஏதோ பிரச்சனை ஆயிரும், உடனே பாதுகாப்பு அமைச்சர் வர்றாரு, இறங்கி உடனே பேசுறாரு. அமெரிக்கா பிரசிடன்ட் 3 நாள் கழிய அவன் வர்றான். அவன் வந்து கை கொடுத்து பேசுற, என்ன பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளவு நெருங்கிய இது இருந்தா அமெரிக்கா ஜனாதிபதி வர்றான்டா, அமெரிக்காவுடைய கைப்பிள்ளைன்னுவாங்க, கைப்பிள்ளை இல்ல, இவன் அமெரிக்கா வாப்பவோ தெரியாது, அமெரிக்கா இவனும் ஒண்டி. அப்ப உலகத்துள்ள பலம் வாய்ந்த நாடுதான் இஸ்ரேல். அமெரிக்கா ஏதாவது நான் பார்க்கிறேன், அதனால பல நாடுகள் இல்லை இதை நிப்பாட்டணும் என்று சொல்ற நேரம் அமெரிக்காவுக்கு வீட்டோ இருக்குது. எந்த நாடு வந்தாலும் வீட்டோவை போட்டா அவ்வளவு பேர் அமைதியாகணும். வீட்டோன்னு ஒரு பவர் வச்சிருக்கான். வீட்டோவை போட்டு யுத்தம் நடக்கணும்ன்றான், முழு பேரை அட்டாக் பண்றான், யுத்தம் நடக்கணும்ன்றா. அமெரிக்கா இவ்வளவு அடிஞ்சு போகுது. அப்ப இஸ்ரேல் என்பது பாடி பில்டர் இல்லப்பா, வேர்ல்ட் சாம்பியன். வேர்ல்ட் சாம்பியன் யாரோட சண்டை பிடிக்கிறான்?
கை குழந்தையோட சண்டை பிடிக்க 100 நாள். அட வைக்க கேடு. ஒரு ஆம்பளை பொம்பளையோட சண்டை பிடிச்சாலே தலை குஞ்சிட்டு போயிடும். இவன் ஆம்பளையாகுவேன். அந்த பொம்பளையோட போறான். இஸ்ரேலுக்கு அல்லாஹ் கொடுத்தது இவனால் அடங்க மாட்டோன்றாங்க. எங்க மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம்ன்றாங்க. நாங்க அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், இப்படி போடுவோம், ரஃபாவை பூட்டுவோம், அதை பூட்டுவோம், எதுவும் பண்ணு, எதையும் செய்யி, எங்க மண்ணில் நாங்க போக மாட்டோம்டா. நான் கேட்கிற இது அதிசயமா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி, அட ஒரு போடு அழிக்க வேண்டியதானே. நீங்க அல் ஜசீரா பேண்ட், நீ வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிற, உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சிடும், நீ வராத அனுப்பிட்டான். எல்லா பவரும் யூஸ் பண்றான். சரி, இதை நடத்திட்டு போற நேரம் பணம் தேவைப்படும். பணம் கொடுக்கிறது யாருண்டா? உலகத்துல நம்பர் 1 ராஜா அமெரிக்கா. உனக்கு எவ்வளவு வேணும்? நான் தர்றேன். பாஸ் பண்ணி செனட் சபையில பில்லியன் டாலர்ஸ் இறக்குறான் வேண்டிய அளவுக்கு. அடுத்தது இஸ்ரேல் யாருன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டுல டாப் கிளாஸ் பிசினஸ்மேன் அவங்க யகூதிகள் தான். யகூதிகள் ரொம்ப கம்மி, 1.5 கோடி மக்கள் தான் யகூதிகள். முஸ்லிம்கள் 150 கோடி மக்களுக்கு மேல. யகூதிகள் 1.5 கோடியில அவங்க இஸ்ரேல்ல, இஸ்பஹான்ல, அமெரிக்கான்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ன பேசணும் என்று தீர்மானிக்கிறது யகூதிகள். நீங்க பார்த்திருப்பீங்க, அதை டீட்டெயிலா சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. அதாவது யகூதிகள் கையில அவ்வளவு பெரிய சொத்து இருக்கு. அவங்க தான் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. நீங்க வேர்ல்ட்ல எல்லாம் பெரிய பெரிய பிராண்டா பாப்பீங்களோ அவ்வளவு அவங்க கையில தான் இருக்குது. சோ அவங்கள்ட்ட எல்லாத்தாலையும் பணம் போகும். நீங்க யகூதிகள், அதாவது யகூதிகள் கம்பெனிக்கு போய் நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜில பிராண்ட் நேம்ல அவங்க பேர் இருக்குது. அப்ப எல்லாத்திலையும் பணம் குமியுது. பணத்தில் அவர்கள் தான் பண முதலைகள். فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அமெரிக்கால நான் கேட்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி இருந்தானா? இப்ப ஜோ பைடன் தான் வந்து போறான். ஏதோ அவனுக்கும் இவனுக்கு ஏதோ கொஞ்சம் இது போல நெட்டன்யாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு நினைச்சா, அடே கிறிஸ்டியனுக்கும் யூதனுக்கு என்னப்பா? டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸால பைத்துல் மக்தஸ்ல இருக்கு ஒரு செவரு, அது புனிதமான செவரை நினைப்பாங்க. யகூதிகள் போய் தலைய வைப்பாங்க. இவன் டொனால்ட் ட்ரம்ப் போய் தலைய வைக்கிறான். அட உனக்கு, நீ கிறிஸ்டியன், உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, உலக அரசியல் கதாநாயகர்கள் இஸ்ரேலுக்கு தான் இறங்குவார்கள். அங்க வந்து மத ஆலயத்துக்கு போய் அவர்கள் சொன்னால் தலையை வை என்று இவர்கள் வைப்பார்கள். உலகத்துக்கு ஜனாதிபதி அமெரிக்காவா இருந்தாலும் இஸ்ரேல் சொல்ல பேச்சை தட்டக்கூடாது என்று இருந்தா இது என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதாரம், பண பலம் அமெரிக்காவே பயந்து அவர்களை நிப்பாட்டி வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பெரும் பெரும் டவுன்களில், வாஷிங்டன்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் மிக பிரம்மாண்டமான மாடி கட்டிடங்கள் யகூதிகளுக்கு சொந்தமானது. அமெரிக்காவுடைய எக்கானமி யகூதிகளால் ரன் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரெயினை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த சின்ன கூட்டத்துக்கு கொடுத்திருக்கிறான். அது ஏனென்று காட்டத்தான் இந்த யுத்தம். இந்த யுத்தத்துடைய பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவருக்கு அருள் புரிந்தால், அல்லாஹ் ஒருவர் கொண்டை கொடுத்தால் ஏனென்றும் அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் எதுக்கென்றும் காட்டுவான். இப்ப இந்த யுத்தம் நடக்குது பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும். இதுல வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். பயான் முதல்ல சொல்லிடுறேன், இதுல வெற்றி அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக பலஸ்தீனர்களுக்கு தான். எப்ப அவர்கள் தீனில் நிலைத்து இருக்கும் காலம் எல்லாம், நோ டவுட், உலகத்தில் எந்த பெரிய அறிவாளி, எந்த பெரிய ஆயுத களஞ்சியத்தில் எவன் வந்து கணக்கு போட்டானோ இதனுடைய வெற்றி குர்ஆன் சொல்லுது முஸ்லிம்களுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு சுன்னான் ஒன்று இருக்குது. என்ன சுன்னான்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த யுத்தங்களுக்கு ஈடுபடுறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆர்வப்படுத்துறதுக்கு ஒரு சுன்னா சொல்றான். என்ன சுன்னா? அதாவது சுன்னத்தல்லாஹ் இல்லதி கத் ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது நபி. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா, நபியே அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க நபின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்க்கு சில சுன்னத்து இருக்கிறான், அந்த சுன்னத்து மாறாது. சூரியன் இப்படிதான் உதிக்கணும்ட்டாண்டா அது உதிக்கும்.
நாளைக்கு ஒரு ஆள் துவா கேட்டதுக்கான சூரிய உதிக்காம ஆகாது. துவா தான் தப்பு. அப்படி துவா கேட்க கூடாது. சூரிய உதிக்காது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இப்படித்தான் இரவாகும் என்ற இரவாகும். அல்லாஹ் அளவு கேட்கிறார் இரவாக கூடாது. அந்த துவா பிழையை தவிர அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எதுவும் மாறாது. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எதுவும் மாறாது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாற்றத்தையும் நீ பார்க்க மாட்டீர் நபி. என்ன அல்லாஹ்வுடைய சுன்னத் தெரியுமா? பக்கராவுல இருந்தே அதை சொல்லிட்டு வர்றான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து சின்ன ஒரு கூட்டம், பலகீனமான ஒரு கூட்டம், கடுமையான பலகீனத்தை அல்லாஹ் காட்டுவான். காட்டின நேரம் அல்லாஹ் அவங்க சொன்னா பலமான கூட்டத்தை பக்கத்துல கொண்டாடுவான். படபலம், பணபலம், ஆயுத பலம், எல்லா பலத்தையும் கொண்டு வருவான். அவர்கள் அல்லாவை மறந்திருந்தால் இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் சண்டை பிடிச்சா அல்லான்னு சொன்ன கூட்டம் தான் வெற்றி பெறுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சுன்னத்து அந்த கூட்டம் வெற்றி பெறதை அல்லாஹ் சொல்றான், வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல நோ டவுட். ரசூலுல்லாஹ் பத்ருக்கு வர்றாங்க. பத்ருக்கு வர்ற நேரம் எத்தனை பேர்? 313 சில ரிவாயத், 320 சில ரிவாயத், 300 320க்கு இடைப்பட்ட மக்கள் வந்தாங்கன்னா அந்த பக்கம் 1000 பேர். இந்த பக்கம் யாரு சண்டை பிடிக்க தெரியுமா? இல்ல. ஏன்னா சண்டை பிடிச்ச அந்த காலத்துல இப்ப குத்து தண்டை மாதிரி வால் சண்டையில ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சண்டியன் வச்சிருப்பாங்க, ஊருக்கு சண்டியன் இருப்பான். அது மாதிரி சண்டியெல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் யாருன்னா பள்ளிவாசல முன்னாடி வந்து சஃப்ல தொழுது அமைதியான மக்கள், தர்மம் கொடுக்கிறவங்க, பெரும்பான்மை ஆயுத பயிற்சியா கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்த உடனே பத்ர். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் ரமலான். மக்கள் 14 நோன்புகள் பிடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பலகீனப்பட்டிருக்கிறாங்க. இந்த எல்லா யுத்தத்தையும் கொண்டு வாங்க. எல்லா யுத்தமும் வறட்சியோடும் பிரச்சனையோடும் கஷ்டத்தோடும் ஏதாவது ஒன்றுல பிரச்சனை இருக்கும் என்று அல்லாஹ் கிளியரா காட்டணும். ஒரு வெள்ள உடுப்பு எடுத்துட்டு சேஃப் எக்ஸல்ல போட்டு முக்கிய எடுத்த பளிச்சுன்னு வருதா? அல்லாஹ்வுடைய உதவியை காட்டணும் என்று சொன்னா பளிச்சுன்னு காட்டுவான். பெருமானார் போற நேரம் ஷாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய அன்சாரிகளுடைய ஹவுஸ் குல தலைவர் அவர். அப்ப அவர் சொல்றார் ரசூலுல்லாஹ்க்கு, யார சொல்லலாம்? வேண்டாம் யார சொல்லலாம், பத்ரண்டா ஊரை விட்டு ரொம்ப தாண்டி போகணும், நீங்க வராதீங்க யார சொல்லலாம், நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு கூட அமைச்சு தர்றோம், நீங்க இங்க இருங்க, இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோங்க, நாங்க வர லேட் ஆயிட்டா நாங்க வரலண்டா நீங்க போயிருங்க யார சொல்லலாம். கல்புல என்ன இருக்குது? வாழுவோமா? இதுக்கு முன்னா இதுக்கு பிறகு நாங்க வாழ போறோமான்னு தெரியாது. பெரிய படபலம் வருகிறது. 300 பேர் நாங்க துணிச்சலா போறோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகம் கூட இல்ல, எல்லாம் 100 ஒட்டகம், 300 பேர் நிக்கிறோம். இவ ஒட்டகமும் இல்ல, கவசங்களும் பெருசா இல்ல, ஆயுதமும் இல்ல. அது உங்களை வேற கூட்டிட்டு போயிட்டோம்டா, நாங்க திரும்பி வந்துட்டோம்டா யார சொல்லலாம், ஊருக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போனோம். அப்படி இல்லைண்டா நாங்க வரலன்னா நீங்க ஊருக்கு போங்க, இருங்க யார சொல்லலாம், வராதிங்க யார சொல்லலாம். பெருமானார் என்ன பதில் கொடுத்தாங்க? சிரிச்சாங்க. சிரிச்சாங்க பார்த்துட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற தலைவர் மாதிரி இல்ல, நான் குந்துறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லல. சிரிச்சிட்டு பெருமானார் கிளம்பிட்டாங்க. பத்ர் என்பது ஒரு மைதானம். இன்னைக்கு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு சின்ன இடம். இங்க இருந்து ஒரு ஆளை முன்னாடி போட்டு அங்க இருந்து ஒரு ஆள் வருவார், 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. இப்படிதான் அரபிகளோட சண்டை. இங்க இருந்து ஒரு பேர், அங்க இருந்து ஒரு ஆள் பேர். கொஞ்ச நேரத்துல ரெண்டும் வந்து மூழ்கும், ரெண்டும் வந்து மோதிக்கொள்ள ஆரம்பிக்கும். பத்ர்ல அந்த இரவு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பெரிய படம் கணக்கெடுத்து பார்த்தா 10 ஒட்டகம் இருக்கிறாங்க, 1000 பேர். அங்க எல்லாம் படத்துல அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா, மக்கத்து தலைவர்கள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நைட்டுக்கு பாபிக்யூ போட்டு சாப்பிட்டுட்டு பொம்பளை ஆட விட்டு கவிதை படிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற ஒரு கூட்டம் அங்க நிக்குது. ரமலானுடைய அந்த இரவு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் அந்த இரவு தூங்கவே இல்லை, அல்லாஹ்வோட பேசிட்டே நிற்கிறார்கள். காலை பொழுது அபூபக்கர் சொல்றாங்க, பின்னாடி அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குற ரசூலுல்லாஹ் மேல உள்ள துண்டு கீழே போகுது. அப்படியே மதிமயங்கி அல்லாஹ்வோட பேசுறாங்க. அபூபக்கர் துண்டை போட்டு விடுறாங்க, திரும்ப கையை தூக்குறாங்க, துண்டு கீழே விழுது. மேல ஒரு துண்டு, கீழே ஒரு வேட்டி மாதிரி உடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்படியே கையை தூக்க பலவாட்டி உள்ள நீண்ட நேரம்
பிரார்த்தனையில் ஈடுபட்ட பெருமானார் தூங்காத இரவு அந்த இரவு அல்லாஹ்வோட கெஞ்சி கெஞ்சி கேட்டார்கள், யா அல்லாஹ் இவர்கள் அழிந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாருமே மீய மாட்டார்கள், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த யுத்தத்தில் கெஞ்சினார்கள். ஒரு அடிமை எஜமானிடம் உன்னை கேட்பதற்கு எப்படி கெஞ்சணுமோ ஒரே வாட்டிலே யா அல்லாஹ் நீ பார்த்திரு என்று சொல்லல. கெஞ்சி கெஞ்சி இரவு தூக்கத்தை தியாகம் பண்ணி ரப்பால பேசினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி இருந்து துண்டை போட்டு விட்டு சொன்னார்கள், பிடித்து விட்டு யா ரசூலல்லாஹ் போதும் என்றார்கள். நீங்கள் உங்க ரப்போட நிறைய கேட்டுட்டீங்க யா ரசூலல்லாஹ் போதும் என்றார்கள். பெருமானாரோ கேட்டுட்டே இருக்க திடீரென்று பெருமானார் முகம் பிரகாசமாக சொன்னார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். இந்த மண்ணை வானவர்கள் மிதிப்பதை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அணி அணியாக வானத்திலிருந்து வானவர்கள் இந்த மண்ணைக்கு இறங்குகிறார்கள் பூமிக்கு. சயஹ்ஸமுல் ஜம்மு வ யவல்லூன துபுர் என்றார்கள். புறமுதுகிட்டு காட்டியவர்கள் ஓடுவார்கள். குர்ஆன் ஆயத்தை ஓதினார்கள். சொந்த கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல, யுத்தத்தில் நாங்க வெற்றி என்று யுத்தம் நடக்க முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புறமுதுகிட்டியவர்கள் ஓடுவார்கள் என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவாயின ஒரு ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூ ஜஹல், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபான் விரல் நீட்டி சொன்ன இடங்களில் வல்லஸீ நஃப்ஸி பியதிஹி எவன் கரத்தில் நான் மாறிக்குது அவன் மீது ஆணையாக நான் அவைகளை பார்த்தேன். அந்தந்த இடத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுவதை நான் பார்த்தேன் என்றான். பெருமானார் கையை கீழே போடவே இல்லை. வானவர்கள் இந்த மண்ணை மிதிக்கும் வரைக்கும், போர் வானவர் கையிலே கொடுக்கும் வரைக்கும் பெருமானார் தன் ரப்போடு கெஞ்சி கெஞ்சி பேசினார்கள். ரமலானுடைய அந்த காலை பொழுது அடைகிற நேரம், வானவர்கள் இந்த மண்ணை மிதிக்கிற நேரம், அதிசய ஒரு யுத்தத்தை இந்த உலகம் பார்க்கிறது. மக்கள் வந்து சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம் வாளை எடுத்தேன் தலை கீழே விழுந்தது, வல்லாஹி நான் வெட்டவில்லை யார சொல்லலாம். பெருமானார் சொன்னார், மலக்கு முந்திட்டார்கள் என்றார்கள். வானவர்கள் இந்த மண்ணை மிதித்து காபிர்களை அழித்து போட்டார்கள். யுத்தம் முடிகிறது. பெருமானார் வந்தார்கள். டெட் பாடிகள் எல்லாம் ஆங்காங்கே நிக்குது. அதாவது அபூஜகளுடைய பணத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் வந்தார்கள். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உன்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று இப்ப புரிகிறாயா என்று கேட்டார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பிடித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் செத்தவர்களோட பேசுகிறீர்களே, யா ரசூலல்லாஹ் செத்தவர்களோட பேச கேட்குமா? அல் ஆன் யஅலமூன் என்றார்கள். உமர் இப்ப அவர்கள் புரிகிறார்கள். அவர்கள் புரிகிறார்கள் மரணத்துக்கு பிறகு யாரை அவர்கள் எதிர்த்தார்கள் என்பதை அவர்கள் புரிகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்களா இல்லை என்று சொல்லவில்லை, புரிகிறார்கள். அதனால் கேள்வி கேட்கிறேன், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா என்று கேட்டார். மக்கா பெரும் படையோடு வந்தது, ஓடியது. மக்காவுடைய காஃபிர் குறைஷி படை அபூஜகளை காணும், உத்பா காணும், ஷைபாவை காணும், உமையாவை காணும், எல்லாம் செத்த பணம். தலைவர்களை இழந்து மக்கா போனது. உலக வரலாறில் மிக அதிசய யுத்தமாக பதிவாக்கப்பட்ட வரலாறு அது. அதனால் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சுன்னத் அல்லாஹ் இல்லதி கத் ஹலத், அல்லாஹ்வுடைய சுன்னத் முன் சென்று விட்டது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபியை நீங்க பார்க்க மாட்டீங்க. இதுதான் எல்லா நபியுடைய சுன்னத்து. அவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்து அடியேண்டா, மக்கள் சொல்லுவார்கள் ஆயுதம் அடிச்சு சென்று. அவர்கள் கையில படபடத்தை கொடுத்து அடியேண்டா, படை வென்றது என்று சொல்லுவார்கள். அவர்கள் கையில டெக்னாலஜி கொடுத்ததுண்டா, டெக்னாலஜியால் வென்றது என்றுவார்கள். இப்ப சொல்லுங்க, பசியிலும் பட்டினிலும் வாடின ஒரு கூட்டம், தன்னுடைய ரப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், ரப்பை முன்னிட்டு போக இந்த போரிலே 300 பேருக்கு ஆயுதம் இல்லை, ஆயுத பயிற்சி இல்லை, பட தளபதிகள் இல்லை, அவர்கள் ராணுவ வீரர்கள் இல்லை. அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள்? இது பதிலில் மட்டும் நடந்தால் ஏதோ 101 என்று சொல்லலாம். எல்லாத்திலையும் இதுதான். அதாவது அஹ்ஸாப பார்த்தீங்கன்னா நீங்க கல்லு கட்டின யுத்தங்கள் என்று சொல்லுவீங்க, கல்லு கட்டின ஹதீஸ்கள் சஹாபாக்கள் கேள்விப்படுவீங்க. சஹாபாக்கள் கல்லை கட்டுவார்கள். ஏண்டா வயிறு இப்படி நிமிர்ந்து நிக்கணும்டா, பயிர் உள்ள போனா இப்படி ஆயிரும், ரொம்ப இதாச்சுன்னா நிக்காது. ஒன்று ஒரு புடவை எடுத்து சின்ன சின்ன கல்லுகளை போட்டு கட்டி அதை இப்படி கட்டி கொள்வார்கள். அதுல பெரிய கல்லுகளை இப்படி வச்சு கட்டுவாங்க, ஏண்டா வயிறு மடியக்கூடாது என்பதுக்கு. ஆனால் அஹ்ஸாபை பொறுத்தல, கந்தக்க பொறுத்தளவுல 10 நாள் வேலையை விட்டுட்டாங்கண்டா, உங்க உள்ள எனக்கு உங்களுக்கு 10 நாள் வேலை விடுறதெல்லாம் பெரிய வேலை இல்லை. பேங்க் பேலன்ஸ் இருக்கும், விட்டு சோம் இல்லாம போனா அதை செலவழிப்போம். இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு இன்றைக்கு சம்பாதிக்கணும் என்பது ரொம்ப அருமையான மக்கள் தான். அந்த மக்கள் அப்படி இல்லை. அவர்கள் அன்றைக்கு சாப்பிட்டாதான் அன்றைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறவங்க. 10 நாட்கள்
சஹாபாக்கள் அகல் தோண்டணும் என்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அகல தோண்டத்துக்கு சஹாபாக்கள் இறங்கினா வறட்சியான காலம், பசி, பட்டினி, கொடுமை. பெருமானாரை ஒரு சஹாபி அறிவிக்கிறார், நெஞ்சு முடியல, மண் பட்டிருக்கிற நேரம் பெருமானார் மண்ணை சுமந்து கவிதை படிக்கிறார்கள். புகாரில் அந்த கவிதை வருகிறது, இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, மறுமை தான் வாழ்க்கை என்ற ரசூலுல்லாஹ் கவிதை படித்து உற்சாகப்படுத்துறாங்க. ஒரு சேர்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சாஞ்சி எல்லாரும் குளித்தோண்டுங்க பாண்டிகள ஒருவர் வந்து காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே பசி கொடுமை தாங்க முடியல பாருங்க. பெருமானார் வளமைக்கு மாற்றமான ஒரு பதில் கொடுத்தார்கள். எடுத்து காட்டினா கல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளும் தன்னுடைய நான் கல்லு கட்டினா எதனு காட்ட மாட்டான். அவர் பரிதாபத்தை பார்த்து, அவர் நிலைமையில் துடிக்கிறதை பார்த்து, இந்த துனியாவில் இவ்வளவு ஒரு கஷ்டம், என்ன கஷ்டம், பட்டினி நேரம் குளித்தோண்டணும், மயங்கி கீழே விழுந்து, அல்லாஹ் கோபம் அவர்களோடு, அல்லாஹ் அவர்களோட தான் மிகவும் இரக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இந்த உலகத்தில் ரப்பு தன் பாச கொஞ்சின கூட்டம் அவர்கள். அவர் பட்டினியில போட்டார். பெருமானார் தன்னுடைய ஆடையை காட்டினார்கள், 2 கற்கள். அந்த தோழர் எதுவுமே பேசாமல் போய்விட்டார்கள். காத்தமுல் அன்பியாவை அல்லாஹ் பசியில் போட்டான் நினைக்கிறீர்களா? இதை பார்த்து ஜாபிர் வீட்டுக்கு ஓடினார்கள். ஹமசன் ஷதீதா, வயிறு ஒட்டி தன் மனைவியோடு பேசினார்கள். ரசூலுல்லாஹ் எனக்கு பார்க்கல, அந்த வயிறு எடுக்க வழி இல்லை, ஒட்டி போயிருக்கிறது, ஏதாவது செய்யுங்கம்மா. வீட்டில் மெலிந்த ஆடு, ஆடு மெலியுது, ஆட்டுக்கு சாப்பாடு, மெலிந்த ஆடை அறுத்து விட்டு அவங்க சொல்றாங்க கூட்டிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் காதுல வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நீங்களும் 3 பேரும் வந்துங்க யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறோம். பெருமானார் ஒன்றை சொன்னால் அப்படியே தான் சொல்லுவார். 3 பேர்னா 3 பேர் கூட்டி போவாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு வித்தியாசமா, யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, ஜாபிர் உங்களை கூப்பிடுகிறார். ஒரே ஓட்டம் இவர் வீட்டுக்கு. மனைவிடம் சொல்கிறார், முழு படையும் வருகிறது, 1000க்கு மேல. அவ சொன்னா, நான் சொன்னேன் தானே உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட, நான் அப்படித்தான் சொன்னேன். பெருமானார் அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு வராங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே வைக்க சொல்லி அவர்கள் வந்து அந்த சட்டியை பார்ப்பார்களாம், வைக்க சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார், இருப்போம் என்றாங்க. சஹாபாக்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம், 10 சாப்பிட்டோம், எல்லோரும் சாப்பிட்டோம், பானையில் உள்ள சாப்பாடு முடியவில்லை என்று வரக்கூடிய புகாரியுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் அதாவது ஒரு ரூமுக்குள்ள நடந்த விஷயம் இல்ல, பப்ளிக், முழு முனாஃபிக்களுக்கும் இது தெரியும், பப்ளிக் யஹூதிகளுக்கும் தெரியும். இந்த அதிசயம் நடந்ததை எல்லோரும் பார்த்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டில் நடந்த அதிசயம் எல்லோருக்கும் தெரியும் என்றால் நான் இதை சொல்வதற்கு சொல்லவில்லை. பட்டினி பஞ்சம் கடும் கஷ்டமாக நிற்கிற நேரம் 10,000 பேர் வர்றார்கள். என்ன வேணுமா அவர்களுக்கு? மதீனா யஸ்ரிப் வேணுமா? வேணாமா. ஈச்சப்பழம் வேணுமா? வேணாமா. பொருளாதாரம் வேணுமா? வேணாமா. மதீனத்து வாசிகளே, உங்களோட எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. என்னப்பா எத்தனை பேர்? 10,000 பேர். யாரெல்லாம் வர்றாங்க தெரியுமா? குறைஷிகள் 4,000 பேர், அரபிகள் 1000 பேர், கோத்திரம் கோத்திரமா பிரிஞ்சிருக்கிற எல்லா அரபுகளையும் ஒரு கொள்கைக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. குறைஷிகள் போய்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி 10,000 பேரை ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் யுத்தம் செய்யறா பிரம்மாண்டமான செலவு, அவ்வளவு பெரிய செலவு போகும். இன்றைக்கு யுத்தத்துக்கு எவ்வளவு செலவோ அவ்வளவு, அதாவது சாப்பாடு ரெடி பண்ணணும். 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர், அட லஞ்ச் ஒன்று விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் விட்டுட்டு லஞ்ச் டின்னர் கொடுத்தாலும் 10,000 ஹோட்டல்ஸ் இல்ல, அறுக்கணும், அங்கேயே சாப்பாடு சமைக்கணும், அவ்வளவு பேரையும் கொண்டு வரணும். வீட்டில் போய் செக்க கொடுத்துட்டு வரையலாது. வீட்டில் போனா 60 நாள் 80 நாள் ஆகும். போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அவ்வளவு காலம் அவங்க சாப்பிடணும். 10,000 பேரை எப்படி திரட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மக்கா சல்லியை வீசியது. மக்கத்து குறைஷிகள் தன்னுடைய படை பலத்தை எடுத்தாங்க. என்ன வேணுமாமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வோட ரூஹ் வேணுமா? வேற ஒண்ணு வேணாமா? அங்க உள்ள ஈச்ச மரம் எல்லாம் வேணாமா? இவரை கொலை செய்யணும் என்று வந்தார்கள். 10,000 சுத்தி வளைத்து கொண்டார்கள். பெருமானாரோட சஹாபாக்கள் 3000 பேர். பதிரில் எப்படி 300 1000மோ, உஹதில் எப்படி 1000 3000மோ, இப்ப 3000 10,000, எப்பயும் 3 மடங்கு தான். வறட்சியோ வறுமையோட நிற்கிறார்கள். வெளியிலே வந்து 10,000 தலைகளும் ஒரே விஷயம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றீங்களே, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் தாங்க, அவரை முடிச்சிட்டோம்னா கதவு முடிஞ்சு.
இவ்வளவு பட்டினியில 29 நாட்கள் யுத்தம் நீடிக்குது. சில ரிவாயத்துப்படி 30 நாட்கள் அந்த யுத்தம் நீடிக்குது. அம்பெய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அம்பு முடிஞ்சுச்சண்டா எங்களை இங்கெல்லாம் வச்சு ஃபுல்லா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா எத்தனை நாளைக்கு சாப்பிடுவோம், எத்தனை நாள் வாழுவோம்? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா காலி பண்ணுவோம், எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கடா, வெளியே போக இயலாது. அம்பு இங்க முடிஞ்சா அவங்களுக்கு அம்பு வெளியில இருந்து சப்ளை ஆகும், முடிஞ்சா முடிஞ்சிச்சு. இப்படி இருக்கிற நேரம் 29வது நாட்கள் கழிகிற நேரம் வானவர்கள் இந்த மண்ணுக்கு இறங்கினார்கள். ஒரு காத்து வீச ஆரம்பித்தது, கூடாரங்கள் பறந்துச்சு, குறைஷிகள் ஒரே ஓட்டமாக ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை கொண்டு வெற்றியை கொடுத்தான். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, அல்லாஹ் சொல்றான் சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்னாடி போய்விட்டது. வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நபி நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க வெல்லுவீங்க. உங்களை ஒரே உடுப்போட ஹரத்திலிருந்து வெளியேற்றினவர்கள் அவர்கள் பார்ப்பார்கள். within few years ஆயிரக்கணக்கான மக்களோடு பெருமானார் தன் தலையை குளித்தவர்களாக இஹ்ராமோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற ஒரே கோஷத்தோடு கண்ணு தெரிந்தால் அது தெரியாத தூரம் வரைக்கும் மக்கள் பிரம்மாண்டமான கூட்டத்தோடு வருகிற நேரம் பெருமானார் சொன்னார்கள், யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்களை எப்படி மன்னித்தார்களோ, அவரை கொல்ல வந்தவர்கள், அவர் ரூஹ் வேணும் என்று சொன்னவர்கள், உடுத்த உடுப்போடு அவரை மக்காவில் இருந்து விரட்டியவர்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். மன்னிக்கிறேன் என்றார்கள். அதை நினைத்தும் பார்க்கிறார். உங்களுக்கு எவனாவது ஒரு பிசினஸ்ல பொழு போட்டுட்டான், உங்களுக்கு தரையிக்கிற பணத்தை தராட்டி அவனை 20 வருஷத்துக்கு பிறகு சந்தித்தாலும் உங்களுக்கு கோபம் இருக்கும். உங்களை அடிக்க வந்து, உங்களை வெட்ட வந்து, ஊரை விட்டு விரட்டி, உங்க பூமி காணி எல்லாம் விட்டுட்டு நீங்க எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு உங்களை விரட்டினா அவனை திரும்ப கண்டு உங்க கையில் அதிகாரம் இருந்தா நீங்க குறைஞ்சபட்சம் கண்ணத்துக்கு அடிப்பீங்க. அவ்வளவு பேரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன கொல்ல வந்தவர்களே, என்ன வெட்ட வந்தவங்களே, என் தலையை பார்சல் பண்ணி கேட்டவங்களே, நிஜமா நான் உங்களை மன்னிக்கிறேன். அவங்க கையை இறுக பிடிச்சு பையத்து பண்ணினாங்க, இஸ்லாத்துக்குள் நுழைவித்தார்கள், எடுத்தார்கள். உங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அனுப்பல, கை ஓங்கின பிறகு இஸ்லாம் வளர்ந்த பிறகு நீங்க வர்றீங்களான்னு கேட்கல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாளால் இஸ்லாம் வளர்ந்தது என்று எவனாவது சொன்னால் அது சுத்த பொய், சுத்த பொய். உலகத்தில் சொல்லப்பட்ட மிக பொய்யான வார்த்தை. இஸ்லாம் வாளால் வளரவே இல்லை, வாளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படின்னு எங்க கையிலலாம் வாழ்த்து அடிக்கும். இஸ்லாம் சிரிப்பால் வளர்ந்தது, இஸ்லாம் நேர்மையால் வளர்ந்தது. வாள் என்பது அவர்கள் கொண்டு போனா என்ன யுத்தத்தை எடுங்க, பெரிய யுத்தங்கள்லாம் இஹ்ராம்ல, ஃபத்ஹு மக்கா இஹ்ராம்ல எங்கப்பா வேட்டையாடவே இயலாது. சின்ன ஒரு கத்தி அரபிகள் வச்சுக்கொள்வாங்க, வாள் வைக்க மாட்டாங்க. இஹ்ராம் நேரத்தில் வேட்டையாடவே இயலாது. ஆனா அரபிகள் பொதுவா ஒரு ஆம்புலெட்ல ஒரு சின்ன கத்தி இருக்கும். அரபிகள்னா பாலைவனத்தில் பிரயாணம் செய்யற நேரம் அவர் வச்சுக்கொள்வாங்க. அதை தவிர வேற யுத்தத்துக்கெல்லாம் வாள் கொண்டு வரல. அவங்க யுத்தம் பண்ணவே இல்லை, அறத்துல ரத்தம் வடியவே இல்லை. பெருமானார் வந்தாங்க, இவங்க எல்லாம் மக்கத்து வாசிகள், யார் ரசூலுல்லாஹ் விரட்டி அடிச்சாங்களோ, நாங்க தான் ஜம்பம் என்றாங்களோ, 10,000 பேர் கொண்டு வந்து கொல்லணும் என்றாங்களோ, மதீனா வரைக்கும் வந்தார்களோ, சப் சுப் பண்ணி இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் துறப்ப கேட்டு அனுப்பினாங்க, துறப்பு கையில வந்து திறந்தாங்க, அத்தனை சிலை எடுத்து வெளியே போட்டாங்க. யாருக்கு அடிக்கல, பிலால் வாங்கண்டாங்க, அசான் சொல்லுங்கண்டாங்க, துறப்ப திரும்ப கையில கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இந்த உம்மத்துக்கு காபத்துல்லாவை தூய்மைப்படுத்தி உம்முல் குரா நகரங்களில் தாய் நகரமாக ரசூலுல்லாஹ் மக்காவை அறிமுகப்படுத்தி கிப்லா இந்த பக்கம் முழு உம்மத்து விதிக்கு நோக்கி போகணும், இதை நோக்கி தொழணும் என்று ஒரு யூனிஃபார்மோட ஆக்கி மிக பெரும் மாநாடை, ஹஜ் மாநாடை ரசூலுல்லாஹ் முடிச்சு விட்டு 82 நாட்களில் பெருமானார் இந்த பூமியை விட்டு பிரியாவிடை கொடுத்தார்கள் என்றா. இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன கூட்டம் பெரிய கூட்டங்கள் எத்தனையோ கூட்டங்களோடு சண்டை பிடித்திருக்கிறது. இந்த சின்ன கூட்டம் பக்கம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வானவர்களை அனுப்பி எந்த நிமிடத்தில் எதை முடிக்கணுமோ அந்த கதையை முடிச்சிருவான் அல்லாஹ்வுடைய நடிகார்கள். இஸ்ரவேலர்கள் பயப்படுகிறார்கள், சம்திங் வென்ட் ராங் என்கிறார்கள், என்னமோ நடக்குது என்றார்கள். நாங்க இங்க முழு படையும் அனுப்புறோம், எங்கால் ஓடி வர்றான்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆர்மி ட்ரைனிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆமி கிட்ட எங்களுக்கு நிக்கல. ஏனண்டா தண்ணி கொடுக்காம நிறைய ஓட சொல்லுவார்கள், தவந்து போ சொல்லுவார்கள், கம்பிகளுக்கு இடையால போகணும். கடுமையான பயிற்சி கொடுத்த ஆமி ட்ரைனிங். சாதாரணமா ஒரு ஆமிக்கு நீங்களாம் வேலை செஞ்சாதான் சம்பளம் வரும்.
ஆமி யுத்தம் செஞ்சாலும் சம்பளம் கொடுப்பாங்கன்னா இல்ல. ஒரு நாட்டில் 50 வருஷம் யுத்தம் இல்ல, அப்பயும் ஆமிக்கு சம்பளம் போகும். போலீஸுக்கு வேற வேலை இருக்குது, ஆமிக்கு யுத்தம் வந்தாதான் வேலை. ஏன் சம்பளம் போகுது தெரியுமா? எக்ஸசைஸ் பண்றதுக்கு சம்பளம், அவன் எக்ஸசைஸ் பண்றதுக்கு சம்பளம், பயிற்சி எடுக்கிறதுக்கு சம்பளம். ஏண்டா ஒரு நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு படை, நாட்டுக்கு அச்சுறுத்தல் வந்தா அவர்களுக்காக வேண்டி மனிதர்கள் சிலரை வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து பாடி பில்டிங் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் ஆகு அப்படின்னு வச்சு கொடுத்துருப்பாங்க. இஸ்ரேல் எவ்வளவுலாம் செஞ்சிருப்பா, எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்திருப்பா. பலஸ்தீனத்திலிருந்து சின்ன ஒரு பொடியம் போயிட்டு அல்லாஹ் பண்ணி கல்லடிக்கிறான், ஓடுறான் இந்த ஆமிக்காரன். வீடியோக்களை காண்டது சொல்றோம். அப்படி இந்த சின்னவன் உனக்கிட்ட வரதுக்கு பயப்படல, இவன் ஓடுறான்டா. வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கர்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க, என்ன நடக்குது உலகத்தில். இவங்க எல்லாம் மனிதர்களா? இவங்களுக்கு பயம் கொஞ்சமும் வராதா? அல்லாஹ் 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 என்று சொல்றாங்க. என்ன நடக்குது பலஸ்தீனத்தில்? அமெரிக்கர்கள் வியந்து போறார்கள். எங்க வீட்டில் இது நடந்தா எப்படி இருக்கும் என்று ஆச்சரியப்படுறார்கள். சின்ன சின்னுடைய வீரங்களை பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், போடுற குண்டுல தலை வேற உடம்பு வேற. உம்மாமார்கள் வந்து நிற்பாங்க, ட்ரக்ல வந்து ஜனாசா நிற்கும். வந்தா யாரு ஜனாசான்னு கண்டு கொள்ளையில, அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்லை. கையில பேரை எழுதுவோம்னு முடிவு செய்யறாங்க, காலில் பேரை எழுதுவோம். அப்பவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம இல்லை, தைரியமா வந்து புள்ள உம்மா கையில நீட்டுது, உம்மா பேரை எழுதுங்க. எதுக்கு பேர் கொடுக்கறாங்க தெரியுமா? மௌத்தாக. பேரை கையில எழுதுங்கன்னு என்ன அர்த்தம்? அடுத்த வெடிக்கிற பொம்பளை நீங்க போயிடலாம். பிள்ளைகள் வந்து நின்று கிட்டக்ல எட்டி பார்க்கும், எங்க உம்மா ஜனாசா எங்க, கடைசி நிமிடமாவது பிள்ளைய பார்க்கணும் என்பதற்காக வேண்டி பேர் எழுதுற நேரம் கையை கொடுத்த தைரியமான பிள்ளைகள். உலகமே ஆச்சரியப்படுகிறது. பலஸ்தீனத்தில் என்ன நடக்குது? நீங்கள் வரலாறை புரட்டி பார்த்தால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் என்பவர்கள் அடாவடித்தனம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, பொருளாதாரத்தில் நேர்மையாக நிற்கக்கூடியவர்கள், இரக்க குணம் படைத்தவர்கள், ஏழை எளியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டால் நோயாளிகளை பார்க்கக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் அராஜகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் எப்படி உலகம் அவர்கள் கையிலே வந்தது? இதன் ஆச்சரியமானது. இவ்வளவு பெரும் படைகள் வருகிறத எப்படி சமாளித்தார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படையை அனுப்பினான். முஸ்லிம்கள் பக்கத்தில் உறுதி செய்தார், அவர்கள் கல்புகளை எல்லாம் உறுதியாக்கினான். உலகம் அவர்களை மக்கா பார்த்தது, என்னப்பா சாதாரணமா நின்றவர்கள் இப்படி பலமா நின்று வாளை தூக்கி எங்களோடு போருக்கு வர்றார்கள். மக்காவில் இவர்களை நாம் சொல்லுவோம் சோர்ந்தவர்கள் என்று சொல்லுவோமே, இவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி வர்றார்கள். என்ன ஆட்சி, என்ன ஆட்சி! அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் கல்புகளை உறுதியாக்கினான். தாய்மார்கள் அங்கே இறந்து போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பார்த்தாலும் மையவாடிகளாக தெரிகிற அளவுக்கு கொத்து கொத்தாக பிள்ளைகள் மூத்தாகிறார்கள். ஆனால் வீடியோக்கள் வைரலாகிற வீடியோவை பார்க்கிற நேரம் ஆச்சரியமாக இருக்கிறது. சின்ன ஒரு பையன் அவரிடம் வந்து கேட்கிறார்கள், எங்கப்பா பாருங்களா ஊருக்கு போக ஷஹாதத்து கிடைக்குமா உங்க ஊர்ல என்று கேட்கிறாங்க. ஷஹாதத்து உங்க ஊர்ல கிடைக்குமா வாரேன் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு சின்ன பொடியன் தன் வீடை காட்டி பத்தி எறிகிறது, எங்க உம்மா மௌத்து, எங்க வாப்பா மௌத்து, என் சகோதரன் மௌத்து, அடுத்தது அல்லாஹ் எனக்கு இப்ப தந்திருக்கிறான், நாளை நானோ தெரியாது என்று தைரியமா பேசுகிற அளவுக்கு உலகத்தில் இப்படியும் சிறுவர்கள் இருக்கிறார்களா? இப்படியும் பெரியவர்கள் இருக்கிறார்களா? ஒருவரை கொண்டு போய் ஜெயில அடைச்சா டாக்டர், ஜெயில அடைச்சிட்டு வெளியே விடுறாங்க. பல நாட்களுக்கு பிறகு அவர் எங்க வர்றாருண்டா, வீட்டுக்கு போய் சந்தோஷமா எல்லாரையும் பார்க்கணுமா, நேரடி ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஜசீரா வெளியாக்கிச்சு வந்து அங்க லைட் கரண்ட் இல்ல, ஒரு ஆளுக்கு மேல் ஒரு ஆள் அவர்களுடைய அவசரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார். என் உறவுகளை உங்களுக்கு என்னால் முடிந்ததை அவர் வந்து இரக்கமா பார்க்கிறார். உலகத்தில் ஒரு கோணத்தில் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கைப்பட்டால் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமையை மீறிட்டார்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். உலகத்தில் இன்னொரு கோணத்தில் மனிதர்களை புதைக்கிறார்கள், உயிரோட கொள்ளுகிறார்கள், வச்சு சித்திரப்படுத்துகிறார்கள். இப்ப ஐநாவையும் காண, ஒத்தனையும் காணும். உலகத்தில் ஹியூமன் ரைட்ஸ் பேசினவர்கள், மனித உரிமை பேசினவர்கள் காணும். கணவன் மனைவிக்கு தகராறு வந்தால் போலீஸ் தலையிட்டு மனித உரிமை மீறல் என்று சொல்லுகிற ஐரோப்பியர்கள் மிக பெரும் துரோகம் செய்கிறார்கள். இந்த ஜசீராவில் ஒரு சின்ன ஒரு பகுதியில் காதா ஸ்ட்ரிப்ல மக்கள் தவிக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். ரப்புல் இஸ்ஸத் உலகமே அவர்களை கைவிட்டாலும் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை கைவிடவில்லை என்பதற்கு சிக்னலை நீங்கள் போய் பார்க்கிறீர்கள். 200 நாட்கள் தாண்டியும் உலகத்திலே ஜாம்பவன் இஸ்ரேலுக்கு பலஸ்தீனத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை.
முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போனார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா சதக வஅதா அன்ஜஸ வஅதா வனஸர அப்தா வஹதம அல்-அஹ்ஸாப வஅதா. மக்கா வெற்றி. பெருமானார் தன் தலையை நன்றாக குளித்துக் கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லையா அல்லாஹ், இந்த மக்கள் இல்லையா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா. யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவனே, நீ மட்டும், நீ தனித்தவன். யா அல்லாஹ், நீ தனித்தவன், நீ தான் தனித்துதவி செய்தாய். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா சதக வஅதா. உன் வாக்குறுதியை உண்மையாக்கி விட்டாய். யா அல்லாஹ், நீ என்ன வாக்குறுதி தந்தியோ, உங்களை திரும்ப காபாவுக்கு எடுப்பேன் என்று அதை உண்மையாக்கிட்டாய். யா அல்லாஹ், சதக வஅதா வஹதமல் அஹ்ஸாப வஅதா. அஹ்ஸாபுகளை நீ தனித்து நின்று அடிச்சாய். யா அல்லாஹ், நாங்க இல்ல. யா அல்லாஹ், நாங்க இல்ல. யா அல்லாஹ், நீ தனித்து நின்று இந்த படைகள் அத்தனை பேரையும் அடித்து முடித்தாய். யா அல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மிக தெளிவாக அவன் எப்படி வெற்றியை கொடுத்தான் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் காட்டிருக்கிறான். முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி மூமின்களுக்கு என்ற நம்பிக்கை நமக்குள் வரணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வரலாறு நெடுகிலும் இதை காட்டினதாக நாம் எடுத்து சொன்னோம். தபூக்கை எடுத்தளவில் தபூக் என்ற ஒரு பெரும் யுத்தம் நடக்குது. அந்த தபூக்கு 20,000 முஸ்லீம்கள், குறைஷிகள்லாம் இப்போ இழந்துட்டாங்க. இப்போ இன்டர்னல் வார் முடிஞ்சிட்டு, இதுக்கு மேலே குறைஷிகள் வரல. இன்டர்நேஷனல் வார் என்றால் குஃபார்கள், இப்பொழுது ரோமர்கள் வர்றாங்க. 20,000 பேர் முஸ்லீம்கள் போகிற நேரம் வரலாறை கொஞ்சம் படிச்சுங்கண்டா, கடுமையான வறட்சி, எதுவுமே இல்லை, கடும் தண்ணீர் இல்லாத பற்றாக்குறை. அல்லாஹ் தபூக்கு தேர்ந்தெடுக்கிற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். அந்த நாட்களில் தான் அவர்கள் பிரயாணம் மேற்கொள்கிறார்கள். கடும் சூடான நாட்கள். சஹாபாக்கள் அதிலே தான் போறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை. பலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக பிள்ளைகள் மரணிக்கிறார்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் மரணிக்கிறார்கள் என்றால், கற்பிணி தாய்மார்கள் விசேடமாக, சின்ன குழந்தைகளும் கற்பிணி தாய்மார்களும் தான் அதிகமாக மூத்தார்கள். ஏனென்றா பலர்கள் சொல்றார்கள், இது ஒரு திட்டம் என்கிறார்கள். நேரடியா போய் கற்பிணி தாய்மார்களுக்கு பாம் போட மாட்டாங்க, சின்ன குழந்தைகளுக்கு போட மாட்டாங்க. பாம் அங்கதான் பிளாஸ்ட் ஆகும், இங்க உள்ள புள்ள மவுத்தாகும். புள்ளைய டார்கெட் பண்ணி போட்ட மாதிரி காட்ட மாட்டார்கள், அந்த சவுண்டில் புள்ள மவுத்தா போயிடும். அப்படி ஒரு தாக்கம். ஏன் இவங்க இவ்வளவு புள்ளைய சாகடிக்கிற மாதிரி செய்யறாங்கடா, நேரடியா குழந்தைகளை கொல்றன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கால கொல்லுவார்கள். பாம் அங்க போட்டா இங்க உள்ள புள்ள மவுத்தா போயிடும். அப்ப ஏன் அப்படி என்றா, இஸ்ரவேலர்கள் துணிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக அவர்கள் துணிகிறார்கள். என்ன, இவர்கள் எல்லாம் வளர்ந்து வந்தாதானே இளைஞர்கள் தானே எங்களோட போறீங்க, உங்களை சின்னத்திலே காலி பண்ணினா நாளைக்கு நீங்க வர மாட்டீங்களே, வர்றதுக்கு நீங்க இருக்கவே மாட்டீங்களே, சின்னதோட உங்களை சமாதி கட்டி முடிச்சா அப்பவே நீங்க கூட்டம் கூட்டமா அழிஞ்சா நீங்க கதை முடிஞ்சு. கற்பிணி தாய்மார்கள் பெரிய பட்டியல் காட்டுறார்கள். பெண்களை விட கற்பிணி தாய்மார்கள் அதிகமா மரணிக்கிறார்கள். குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் மௌத்தாது. எங்க பார்த்தாலும் சப்தம் என்றால், நேரடியா வரலாறை திரும்பி பார்த்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய படையோட நிக்கிற நேரம், இதே இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயல்கள், பனி இஸ்ராயல் யாக்கூப் நபியுடைய பரம்பரைக்கு சொல்லுவோம், அவங்களுடைய பிள்ளைகள் 12 பேர், அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர், மற்ற 11 பேர் இதே இவங்க தான் பனி இஸ்ராயல். 12 தான் அவங்க, இன்றைக்கும் 12 தான், அது மாறவே மாறாது. பிறப்பில் தான் யகூதிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், ஆனா யகூதியாக மாற இயலாது. அவன் யகூதி பிறப்புல தான் யகூதி, ஜியோனிஸ்டா மாறலாம். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஜியோனிஸ்ட் ஆகுவார்களே தவிர யகூதியாக இயலாது. அந்த 12 கூட்டம் இருக்கிற நேரம் பனி இஸ்ராயல்கள், ஃபிரௌன் என்ன பண்ணினா, ஃபிரௌன் தான் ஹிபித்தி வம்சம், இவங்க பனி இஸ்ராயல். ஹிபித்தில தான் தலைவர் இருந்தான் ஃபிரௌன். அவனுடைய தலைமையில இவங்க பொடியமார்கள் எழும்பி வந்து, நாளைக்கு இவங்களை அடிமையா வச்சிருக்கிறோம், எழும்பினாண்டு வைங்க எனக்கு ஆபத்தா போயிடும். ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆட்களை நினைச்சு எல்லா ஆம்பளை புள்ளையும் முடிச்சுட்டான். நீங்க பொம்பளை புள்ளை இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நீங்க வலிமை இல்லாத சமுதாயமா போயிருங்க. ரப்புல் இஸ்ஸத் ஃபிரௌன் போட்ட பிளான அவன் கண்ணு முன்னாடி அவன் வீட்டுக்குள்ளேயே பிளாஸ்ட் ஆக்கினான்.
ஃபிரௌனுடைய படை வர்ற நேரம் அந்த தாய் பதறா. உம்மு மூசா எடுத்து புள்ளைய வீசலாம். எந்த ஊட்டலையாவது ஒரு உம்மா ஊத்தைய வீசலாம், குப்பைய வீசலாம், புள்ளைய நதியில வீசுற ஒரு தாயை பார்த்திருப்பீங்களா? இரக்கத்தில் வீசின தாய். வீசின பிறகுதான் அல்லாஹ் சொல்லல எங்கேயுமே தாய் போய் நதியில புள்ளைய வச்சாண்டு. ஒரு பட்டியில போய் அதாவது எடுத்து ஒரே வீசு, ஒரே வீசின பிறகு நான் என்ன பண்ணினேன்? அந்த அம்மா துடிச்சு போயிட்டான். மகன் பொட்டி மிதங்குது. அந்த பொட்டி ஈரத்தில் நனைஞ்சு புல்ல மூழ்கலாம், பொட்டி பெறலாம். அது என்ன பொட்டி என்று தெரியாது. அப்படியே போற நேரம் அல்லாஹ் சொல்ல, நாங்க மட்டும் மூசாட தாயுடைய கல்ப உறுதியா காட்டி அவ சொல்லி இருப்பா. அவருக்கு எல்லாம் கொடுத்து போற வெறுமையாச்சு கல்பு. என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ணிட்டேன்? என் புள்ள மிதக்குது. தாத்தாட்ட சொல்ற, பாருமா பாரு, தம்பி போறான் பாரு, யாருக்கும் சொல்லிடாது, இது எங்க புள்ளதாண்டு. அப்படியே போனா அந்த பட்டணத்தை ராணி குளிக்கிறான். அவ கையில குழந்தை கிடைக்குது. கல்பு மாறுது. இந்த உலகத்தில் எத்தனையோ வைரூடியங்கள் மாணிக்கங்கள் கண்ட அவக்கு இந்த புள்ளைய மாதிரி விருப்பம் எதுலையும் வரல. அல்லாஹ் முஹப்பத் அந்த கல்புல போட்டான். அவ சொல்றா ஃபிரௌனை பார்த்து, இந்த குழந்தைய பார்த்துட்டு, ஏய் நாங்க இதை எடுத்து வளர்ப்போம்ப்பா, இந்த புள்ள எங்களுக்கு அப்படி எனக்கு அவ்வளவு விருப்பமா இருக்குது, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றா. ஃபிரௌன் தலையை ஆட்டுறான். ஏண்டா அவ பேசினா இவன் பேச மாட்டான். அவனுக்கு இவன் சரண்டர். அந்த மாதிரி அல்லாஹ் செட்டப் உண்டாக்கி அரண்மனையில புள்ள போகுது. அவனுக்கு தெரியும் ஃபிரௌனுக்கு அவன் அறிவாளி. அறிவாளி என்றா மார்க்கத்தில் மற்ற விஷயத்துல டாக்ஃபுல்ல இயங்குவான். அவனுக்கு தெரியும் நதி எந்த பக்கத்துல இருந்து வருகிறது, இது எந்த பக்கத்து புள்ள. அவ உடனே வைஃப் ஒரு வாக்குறுதி வாங்க, லா தக்குதுலு, அவனை கொல்லாதீங்க ப்ளீஸ், கொல்லாதீங்க. அசாயம் ஃபஅனா அவ நத்தகிதஹு வலதா, அவர் எங்களுக்கு உதவுவார், எங்களுக்கு புள்ளையா பார்க்கலாம், எனக்கு அவரை விருப்பம், எனக்கு விருப்பம். ஏய் உங்களுக்கு தான் என்றான். தலையை ஆட்டிட்டான். எந்த அளவுக்கு அவன் விரும்பினான்டா இந்த மனைவியை. அவனுக்கு தெரியும் இது பட்டணத்து புள்ள. அந்த பக்கத்துல இருந்து வருவது ரெட் கார்பெட் போடாத குறையில அந்த புள்ள பால் குடி ஹர்ரம்னா அலைஹில் மராதி, பால் குடி நாங்கள் அதாவது பால் ஹராமாக்கினோம். யாரு தாய் இப்ப பால் கொடுக்கணும்? இவங்க குழந்தை கிடைச்சிருந்தா பால் கொடுக்கலாம். இப்ப செவிலி தாய்மார்ல கூப்பிடுறாங்க. மூசா நபி எந்த பாலையும் கொடுக்கல, ஹர்ரம்னான்றான், ஹராமாக்கி மூசாவுக்கு. பதறி போறா, வைஃப் துடிக்கிறா. ராஜா ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலான்னு சொன்னவன், நான் தான் ரப் என்று சொன்னவன். வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால ஓடுற ஏண்ட ஆறன்றான். உலகத்தில் நீல நதி நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால ஓடுற நீல நதி என்று சொல்லி அப்படி பேசினவன். வைஃப் துடிக்கிறா. செவிலி தாய்மார்கள் வந்து போறாங்க. இந்த தாத்தாவும் பக்கத்துல நிக்கிறா. அவ கேட்கிறா, ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின், ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? யக்ஃபுலூனா, இவருக்கு பால் கொடுக்கிற மாதிரி ஒரு ஆள் எனக்கு தெரியும். யாரு? எங்க தம்பி தான் சொல்லல, எங்க அம்மா கொடுக்கன்னு சொல்லல. சொன்னா பெரிய பிரச்சனை, எனக்கு தெரியும், கூட்டி வரட்டுமா? டென்ஷன்ல ஃபிரௌனுடைய பட கூட்டி வா. உம்மு மூசா வர்றா. எந்த தாய்க்கு அரண்மனைக்குள்ள நுழையவே செக்யூரிட்டி கார்டு விட மாட்டானோ, தூவனு துப்புவானோ, கெட் அவுட் வானோ. ரோட் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் அரண்மனைக்குள்ள போகிறா. மூசாவை மடியில் எடுக்கிறா. பால் கொடுக்கிற அதிசயத்தை பனு இஸ்ரவேலருக்கு தெரியும். இந்த அதிசயம் அவர்கள் அந்த துரோகத்தை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு செய்கிறார்கள். எந்த ஃபிரௌன் ஆம்பளை பிள்ளைகளை கொல்லணும் என்று சொல்லி தந்த ஆட்சி பறிப்போம் என்று நினைத்தானோ, ஃபிரௌனியத்தை இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள். மூசா அதே அரண்மனையிலே வளர்கிறான். வளர்ந்த மூசா அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மதியனுக்கு போய் திரும்ப மூசா வந்த உடனே ஃபிரௌன் தோத்துட்டு கேட்கிறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா, ஒன்னும் ஒரு புள்ளையா நான் வளர்க்கலையா? இப்ப மூசாட கை மேலோங்கி இருக்கிற நேரம் ஃபிரௌன் கீழே போய் கேட்கிறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா, ஒன்னொரு புள்ளையா வளர்த்தனேப்பா, வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், இந்த அரண்மனையில் நீ பல ஆண்டுகள் நின்றாய், நீ நன்றி கெட்டவன்.
அப்படி என்ற மாதிரி ஃபிரௌன் பேசுற நேரம் மூசா தன் கையில் அதிகாரத்தை எடுத்து முடிஞ்சு ஃபிரௌனியத் அழிந்து முடிந்தது. கடல் அவர்களை விழுங்கி விட்டது. அவர்கள் செத்து மண்டி போனார்கள். பனு இஸ்ரவேல்கள் அடிமையானவர்களுக்கு வகுனூஸ் வஜன்னாத் வஅயூன் நீரூற்றுகளும் புதையல்களும் அந்த தேசத்தையும் அவர்கள் கையிலே கொடுத்தோம் என்றார்கள். உலகத்தில் 7 wonders of the world, உலகத்தில் எத்தனை அதிசயம் என்று தேடினார்கள். 7 அதிசயங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி சொன்னார்கள். பிரமிடுடைய ஆர்க்கிடெக்சர், இட்ஸ் அன்பிலீவபிள், இட்ஸ் a miracle thing, இது மிகவும் நம்ப முடியாத ஒரு கட்டுமானம், இது ஆச்சரியம் என்றார்கள். உலகத்தில் இதுதான் அதிசயமாக உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் முஸ்லீம்கள் பிரமிடை அதிசயம் என்று சொல்லவில்லை. பிரமிடு அதிசயம் தான். உலகத்தில் 7 தான் நாடா இருக்குது, அவ்வளவுத்தையும் சமரைஸ் பண்ணி 7 எடுத்தார்கள். நாம் மூசாவுடைய வரலாறு அதிசயம் என்று சொல்கிறோம். அந்த அரண்மனைகள் நடுங்கியது, ஃபிரௌனுக்கு இல்லாமலானது. ஒரு பட்டணத்து சின்ன ஒரு ஊர்ல இருந்து போட்ட நதியில் போட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அந்த அரண்மனைக்கு அந்த பகுதிக்கு தலைவராக மாற்றினார் என்றார். ஃபிரௌன் போட்ட பிளான், எனக்கு எதிரியாக பிள்ளைகள் வரக்கூடாது என்றார். ஆம்பளை பிள்ளைய பார்த்து பார்த்து கொள்ளு. இஸ்ரேலர்களுக்கு தெரியும் வரலாறு, அவர்கள் மிக தெளிவாக இந்த வரலாறை படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அதே வரலாறின் இன்னொரு பக்கத்தை புரட்டுகிறார்கள். முஸ்லீம் பிள்ளைகளை அவர்கள் கொல்லுகிறார்கள். இளைஞர்களாக மாறக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவர்களை இந்தியோடு சமாதி கட்ட வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்கள் பிழை செய்கிறார்கள். திரும்ப அவர்களுக்கு நடந்த துரோகத்தை அவர்கள் எங்களுக்கு செய்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனும் அன்றைக்கும் அவன் தான் ரப்பு, இன்றைக்கும் அவன் தான் ரப்பு, அவன் நீதமானவன் என்பதை இந்த பலஸ்தீனத்தில் நடக்கிற யுத்தத்தில் நானும் நீங்களும் பார்க்கிறோம், பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், கண்ணியமானவர்களே, கவனமாக இந்த யுத்தத்தை நீங்கள் பார்த்தால் ரப்புடைய ரஹமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஐநா சொல்லிச்சு, இவங்க அரஃபா போர்டரை பூட்டிட்டாங்க, செத்து மடிவார்கள், உணவு பற்றாக்குறையில் செத்து மடி. இப்பையும் சொல்லுகிறேன், யுத்தம் நடக்கிற இப்பையும் சொல்கிறேன், ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா, அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த உணவும் இல்லை. எல்லா போர்டரையும் பூட்டினாலும் ரஹ்மான் ரஸாக் அவருடைய ரிஸ்கை உங்களால் நிப்பாட்ட இயலாது. நிப்பாட்டினா எந்தக்கோ முடிச்சிருக்கேன்டா. நீங்க எல்லாத்தையும் உங்க கையில தந்துட்டு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ் வானவர்களை அனுப்பினால் உங்களால தாங்க முடியாது. உங்க உளவுத்துறைக்கு எதுவும் பண்ண இயலாது, உங்க ஆயுத களஞ்சியங்களுக்கு எதுவும் பண்ண இயலாது. ரஹ்மான் தன் இரக்கத்தை ஒரு கூட்டத்துக்கு காட்டுவதற்கு முன்னாடி அவர்களை சோதிப்பான். அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்றான் என்று பார்ப்பான். அவர்களுக்கு வறுமையை கொடுப்பான், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். எல்லா நேரமும் ரஹ்மான் என்று சொன்னால் இந்த வானம் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமி அவர்களை தாங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய இந்த சுருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவினால் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை என்றான். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உதவினா உங்களுக்கு என்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. யாருக்கு சொன்னான்? சஹாபாக்கு. அல்லாஹ்வுடைய உதவி உங்க பக்கத்துல வந்தா பட்டாளம் படைகள் அழிஞ்சிரும். போங்க வீட்டுக்கு, கையில ஒரு பேனா எடுங்க, மெப்பை எடுங்க, மதீனா எங்க இருக்கு தேடி ஜசீரத்துல் அரப கண்டுபிடிங்க, அதுல சவுதியை கண்டுபிடிங்க, சவுதியில மதீனாவை தேடுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு டொட்டை வைக்க சொல்லுங்க, மதீனா தெரியுதான்னு பாருங்க, மதீனா தெரியுதான்னு பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு அந்த டாட் அவ்வளவு சின்னது மதீனா, அவ்வளவு சின்னது மதீனா. இன்னொரு 10 வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனா கோர்பலைய ஸ்ரீபதிர பேர் மாறுது. மதீனத்து நபி, நபி வந்த ஊர் என்று மாறுது. மதீனத்து நபி என்று சொன்னது காலப்போக்கில் மதீனாவா மாறுது. வித்தின் 10 years மதீனாவுடைய அந்த டாட் ஜசீராவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிரு. வித்தின் another 20 years வேர்ல்ட் உள்ள சீசர்கள் கீழே உழுவுறார்கள். இஸ்லாம் த growth, இஸ்லாம் அந்த மேப்பை தாண்டி வேர்ல்ட்ல பெரிய ரீஜனுக்குள்ள இஸ்லாம் வந்துட்டு எப்படி அப்பா யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் உலகத்தில் இல்லை. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கர்கள், பிரான்ஸ், அவர்கள் ஹிஜாபுக்கு பயம்.
நான் கேட்கிறேன், அவர்கள் எவ்வளவோ பேசுகிறார்கள், தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறாங்க, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி வேர்ல்ட்ல பேசுகிறார்கள். உலகம் அழிய போதா, இன்னொரு இடத்துல லேண்ட் வாங்கணுமா, சந்திர மண்டலத்திலே செவ்வாயிலே, அதை தாண்டியாண்டு தேடுறார்கள். பூமி அழிந்தால் என் குடியிருப்பை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் என்று எவ்வளவெல்லாம் பிளான் பண்றார்கள். அவர்களுக்கு ஒரு பொம்புல தலைய மறைச்சா என்ன பிரச்சனை? ஒரு பொம்புல தலைய மறைச்சா என்ன பிரச்சனை? என்னப்பா, உடுக்காம போனாதான்டா பிரச்சனை வரணும். ஒரு பொம்பளை மறைக்கணுமா உடுக்க கூடாதா? உலகத்தில் இதை கேட்டா உடுக்கணும் என்றதுலதான் அம்புட்டு பேர் இருக்கான். சின்னதா சரி உடுக்கணும்டா, ரோட்ல உடுக்காம போனா போலீசார் கைது பண்ணுவான். உடுக்கணும். உலகத்தில் ஒரு சில பகுதிக்கு நிர்வாணமா வாழ ஏழுமன்று அனுமதி கொடுத்த பகுதி, அது உலகத்தில் ரொம்ப அருதி. அதை தவிர மற்ற அம்புட்டு இடங்களை எவனாவது நிர்வாணமா போனா அவனை எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். அவன் குற்றம் பண்றான் இல்ல, அவனை மறைக்கணும். அவனுக்கு தெரியாம நிர்வாணமான அவனை மறைச்சு விடணும். இது உலகத்தில் உள்ள எழுதப்படாத சட்டம். அம்புட்டு பேரும் மறைக்கணும், கொஞ்சமா சரி மறைக்கணும். அது எவ்வளவு யாரோ எவ்வளவு துண்டோ, ஒரு சின்ன துண்டா சரி அது மறைக்கணும். மறைக்காமதான் பிரச்சனை. மறைக்கிறவன் கூட மறைச்சா உனக்கு என்ன? ஒருத்தன் கையை எப்படி மறைக்கிறான், இன்னொருத்தன் கையை எப்படி மறைக்கிறான், ஒருத்தன் இவ்வளவு இருக்கிறான், உனக்கு என்னடா பிரச்சனை? ஆனா பிரான்ஸ்ல இவ்வளவு பெரிய நாடுல ஒரு பொம்பளை தலையா மறைச்சா மீடியாவுக்கு ஹெட்லைனா வர அளவுக்கு பிரச்சனையா? இலங்கையில நீங்க கேள்விப்படுறீங்களா? அட, எனக்கு நீங்க ஒரு பெரிய பிசினஸ்மேன், சின்ன ஒரு மெட்டர் வந்தா நான் உள்ள பிரஷர்ல எனக்கு ஒன்று எத்தனை கேட்கறது. நானே வேர்ல்ட் பாலிடிக்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் ஒரு புள்ள கேட்டா 1+1 = அவன் ஏசித்தான் அனுப்புவான், 2 சொல்ல மாட்டான். அவன்கிட்ட கேட்டா 1+1 எவ்வளோன்னு கேட்டான், அவன் ஏசுவான். இந்த கொஸ்டின் என்கிட்டயா கேட்கறது? ஏன் பிரான்ஸ்ல ஒரு பொம்பளை தலையை இப்படி மறைச்சிட்டான்னா இவ்வளவு பிரச்சனை? அவர்களுக்கு நல்லா தெரியும். உலகம் ஒரு பாடம் படிச்சிருந்துச்சு. முஸ்லிம்கள் தந்த கையில குர்ஆனை தூக்கின உடனே உலகமே அசந்து போச்சு. நபி ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்தார்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன விவசாய மண்ணு. வேர்ல்டுக்கு மதீனாண்டா என்னண்டே தெரியாது. ஏராவூர் என்னண்டு அமெரிக்காவுக்கு போனா தெரியாது. ஏராவூர் உள்ளவருக்கு தெரியும். நம்ம நாடு ஸ்ரீலங்கா தெரியாதவன் நிற்கிறான். ஸ்ரீலங்கா, அட ஸ்ரீலங்கால தான் நான் நிற்கிறேன். ஸ்ரீலங்கா அது எங்கன்னு கேட்பான். இந்தியா, அவனுக்கு இந்தியாண்டாலாம் அவனுக்கு ஸ்ரீலங்கா பக்கத்தில் தெரியாதவன் இருக்கிறான் உலகத்தில். அப்படி உலகத்தில் நிற்க மதீனாண்டா, மதீனா அவன் கேட்பா என்ன மதீனா? அந்த மதீனால ரசூலுல்லா வந்து எல்லாருக்கும் ஆர்மி ட்ரைனிங்கா கொடுத்தாங்க. உட்காருங்கடா, இல்ல ஆயுத களஞ்சியம் உண்டாக்கும் வாங்க, நான் புதிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டேன், புதுசா ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டேன், புதுசா உண்டை கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த உலகத்தில் எங்க போட்டாலும் அணுகுண்டு மாதிரி விளைஞ்சிரும். கண்டுபிடிச்சாங்களா? 10 வருஷத்துல நடந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாங்க. 1924 வரைக்கும் முஸ்லீம்கள் ஆண்டாங்க. ஒவ்வொரு அமெரிக்கா வல்லரசு ஆகிறதுக்கு டெக்னாலஜிக்காரர், பிரிட்டிஷ் வல்லரசு ஆகிறதுக்கு அதிகாரம் காரணமா இருந்துச்சு. பிரிட்டிஷ் நம்மளை பிடிச்சிருந்தாங்க. 1948 வரைக்கும் நம்மளை பிடிச்சிருந்தாங்க. இந்தியா, அதாவது சூரியன் அஸ்தமனமாகாத ராஜ்யம் என்பார்கள். ஏனென்றா பக்கிங்ஹாம் பேலஸ் இன்றைக்கும் எக்கானமிக் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, வர்த்தகத்தின் தலைநகரம் அமெரிக்கா அல்ல, நியூயார்க் அல்ல, வாஷிங்டன் அல்ல, லண்டன். இன்றைக்கும் கேபிட்டல் ஆஃப் எக்கானமி இஸ் லண்டன். அந்த அளவுக்கு பணம் லண்டன்ல இருக்குது. வேர்ல்ட்ல, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இதெல்லாம் அங்க இருந்துச்சப்பா. 75 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணை அவர்கள் ஆண்டார்கள். இங்க உள்ள பெரும் டயமண்ட் அவங்க கையில இருக்குது, ஜெம்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சோ அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அவங்க செஞ்சாங்க. அவங்க கையில ஆயுதம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு. கப்பல்ல வந்து இறங்குவாங்க, அம்பிட்டு பேரை சப்சுப்பாக்குவாங்க, நாங்க தான் ஜனாதிபதி என்றுவாங்க. இங்க உள்ளவன் அடங்கி போயிருவான். இது மதீனால என்னாச்சு? ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு பொம்மை கண்டுபிடிச்சாரா? ரசூலுல்லாஹ் ஏதாவது கண்டுபிடிச்ச? பக்கத்தில் சீசர்கள் பெரும் படை செய்தார்கள். உலக வரலாறு அமெரிக்கர்களுக்கு நல்ல தெரியும். முஸ்லிம் என்றைக்கு தலையை மறைச்சு பெண்கள் குர்ஆனை கையில் எடுத்தாங்களோ இவங்க திரும்ப உலகத்தை ஆண்டுருவாங்க பயம் இருக்குது. உலகத்தில் எதுவுமே அதுக்கு கேட்காது. முஸ்லிம்களை குர்ஆன்ல இருந்து ஓரமாக்கணும்டா, அவங்கள வெஸ்டர்னைஸ் ஆக்கணும், அவங்கள மாடர்ன் வேர்ல்டுக்கு ப்ரிப்பேர் ஆக்கணும், அவங்க தாடிகளை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கணும், ஹிஜாபுகளை கலட்டணும். ஒரு தாய் தீனோட மாறினா, அந்த பிள்ளைகள் தீனோட நுழைந்து குர்ஆனை கையில் தூக்கினா, இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். இந்த உலகத்தில் ஆக டேஞ்சரான விஷயம். அதனால்
அதனால தான் இந்த சின்ன ஒரு அரையார் துண்டுக்கு அமெரிக்கா கொந்தளிக்குது, பிரான்ஸ் கொந்தளிக்குது. இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1924 முஸ்லிம்கள் துருக்கியிலிருந்து அவங்க கலட்டி எடுக்கிற நேரம் முஸ்லிம் உம்மத்து கையில வேர்ல்டுக்குரிய தலைநகரம் முஸ்லிம் உம்மாக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி எப்படி டெக்னாலஜிக்கலி யூனிவர்சிட்டி எஜுகேஷன் நோ, எதுவுமே இல்லை. அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தான். அதனால் சொல்கிறேன், கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வேர்ல்ட் பாலிடிக்ஸ் வேற, இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிய வைக்க சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் தீனை சொன்னார்கள். சொன்னால் ஜசீரா அப்படியே இஸ்லாத்துக்கு வருகிறது. அப்படியே போகிற நேரம் பக்கத்தில் சீசர் 1000 வருஷம் பழசு பாரசீக மன்னர் உருமூஸ் மன்னருடைய கிரீடத்தை பார்த்து சஹாபாக்கள் அசந்து போறாங்க. அவங்க அப்படி ஒரு கிரீடத்தை கண்டதே இல்லை. அந்த வெள்ளி தங்கம் மாணிக்கங்கள் வைக்கப்பட்ட கிரீடம் சஹாபாக்கள் கையால தூக்குறாங்க. உருமூஸ் மன்னர் ஓடிட்டார். ஈரானை தலைநகரமாக கொண்ட பாரசீக பெரும் ராஜ்யம் முஸ்லிம்களுடைய காலடிக்கு கீழ் வந்து விட்டது. ஃபீ சபீலில்லாஹ். இதுவரைக்கும் மதீனாவில் இருந்து ஒட்டகங்கள் போச்சு சாப்பாடு தேடி. இப்ப மதீனாவை நோக்கி வேர்ல்ட்ல எல்லா பகுதியிலிருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா, ரசூலுல்லாஹ்வுடைய ஊரு, அந்த ஊருக்கு எல்லா பகுதியிலும் தங்கம் வருகிறது, வெள்ளி வருகிறது. பாரசீகத்தை பிடிச்சிட்டாங்களாம், சிரியாவை பிடிச்சிட்டாங்களாம், ரோமத்தை பிடிச்சிட்டாங்களாம். வேர்ல்டுடைய கேபிட்டல் மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ற அளவுக்கு வேர்ல்ட் திரும்பி பார்க்குது. என்ன நடந்துச்சு முஸ்லிம்களுக்கு? நம்ம நாட்டில் மைத்ரிபால சிறிசேன அப்படிதான் சொன்னார். ஜனாதிபதி ஆயிட்டு அவரா ஒரு மீட்டிங் வச்சார். அவர் சொன்னாரு, தூங்கி எழும்புவாராம் ஜனாதிபதி அரண்மனையில் இருந்து எழும்பி, மேரட்டே ஜனாதிபதி முகமது அப்படின்னு அவருக்கே யோசனை வருமா, தூங்கின நானா இந்த நாட்டு ஜனாதிபதி? ஏனென்றா ஒரு டைம்ல அவரு கிராம சேவகரா நின்றவர் மெல்ல மெல்ல வந்து ஜெனரல் செக்ரட்டரியா வந்துதான் ஒரு கட்சியில ஜனாதிபதி ஆனாரு. அவருக்கே ஜனாதிபதியானது சொக்கண்டா. தின்ன சாப்பிட தெரிய சொல்ல உலகம் சொல்லிச்சு. எழுத தெரியாத கூட்டம், படிக்க தெரியாத கூட்டம், எழுத்துக்களை வாசிக்க தெரியாத கூட்டம், டெக்னாலஜி இல்லாத கூட்டம், ஸ்கூல் இல்லாத ஊரு, யூனிவர்சிட்டி இல்லாத ஊரு, வெஹிக்கிள்ஸ் இல்லாத ஊரு, ஒண்ணும் இல்லாத ஊரு, வெறும் மண்ணோடு நிக்கிற ஊரு. இவர்கள் உலகத்தை பிடிச்சா என்ன சரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணுமா? இல்ல, மெப்ப போய் பாருங்க. ஏராவூர்ல அல்லாஹு அக்பர், அமெரிக்கால அல்லாஹு அக்பர், பிரான்ஸ்ல அல்லாஹு அக்பர், ஜெர்மன்ல அல்லாஹு அக்பர், ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளிலும் இதை ஒருத்த ஆய்வு பண்ணிட்டு இதுல அல்லாஹ் அக்பர் சொல்லாத நேரமே இல்லைன்ட்டான். இங்க அசான் முடிய அங்க, அங்கே கொழும்புக்கு இங்கக்கு 6 நிமிஷம் டிஃபரன்ஸ். இங்க அசான் சொல்லி முடிய கொழும்புல அசான், இங்க முடிய அங்க. உலகத்துக்கு முழுக்க அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்றது முழு வேர்ல்டுக்கும் இந்த மெசேஜ் ஒரு நாளைக்கு 24 hours இந்த பூமியில சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இந்த மிஷனை யாருக்கும் செய்ய இயலாத அல்லாஹ்வுடைய ரப்புல் இஸ்ஸத் இந்த பூமியை ஆட்சி செய்கிறான். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் அவன் சில வாய்ப்புகளை கொடுக்கிறான். அநியாயக்காரர்களை பிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு சில அவகாசங்களை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாரசீகம் திரும்பி பார்த்தது, முஸ்லிம்கள் பிடிச்சிட்டாங்க. இப்ப நான் உங்களிடம் நீதமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வரலாறுகளை படிக்கிற நேரம், பாடசாலைகளிலும் வெளியிலும் படிக்கிற நேரம் முஸ்லிம்களுடைய வரலாறை மறைத்து விடுவார்கள். ஏனப்பான்னு நான் கேட்டேன். உங்க பாடசாலையில நீங்க படிக்கிற நேரம் உங்க நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, ரோமபுரி என்ற ஒரு வார்த்தகம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? ரோம பேரரசு என்று படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அது ரசூலுல்லாஹ் வரப்போக்கில் இருக்கிற மன்னர் இருக்கல். இன்றைக்கும் ட்ரூ காப்பி, நாட் ஃபால்ஸ் காப்பி. நீங்க போய் கூகுள் பண்ணி ட்ரூ காப்பி இருக்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் ரஷ்யாவில் அது டைரக்டா மியூசியத்தில் இன்றைக்கும் இருக்குது. டைரக்டா அஸ்லீம் கட்டுப்படுங்க என்று ரசூலுல்லாஹ் எழுதினது இருக்கல் என்ற மன்னருக்கு ரசூலுல்லாஹ் ரோம பேரரசு தலைவனுக்கு எழுதினது. அவ்வளவு தைரியம். ஏழாவூர்ல இருந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் லெட்டர் எழுதுவீங்களா, கட்டுப்படுங்க? அவன் கட்டுப்படுவான்னு நினைக்கிறீங்களா? ரோம பேரரசுக்கு திஹ்யாண்ட சஹாபி விட்டு குடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன பவர், என்ன பவர்! ரோம பேரரசு நடுங்கி நிக்குது. நுபுவத்துடைய ஆட்சி வருகிற நேரம் 1000 வருடங்கள் பழமையான ஆட்சிகள் கீழே உழுவுது. எல்லாம் கீழே உழுந்து மெல்ல 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 இஸ்லாமிக் கலர் உலகம் எங்கும் மேப்புகள்ல இஸ்லாம் என்பது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த வாய்தா அது. நபியே லம் லியுதிஹிரஹு அலத்தீன்
தீனி குல்லி, இந்த மார்க்கம் எல்லாத்தையும் விட இந்த தீனை நான் மேலோங்க செய்வேன் என்றான் ரசூலுல்லாஹ். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றான் அல்லாஹ். சூரா ஃபத்ஹை புரட்டி பாருங்கள். யுதஹிரு அலா தீனி குல்லி. இது மதீனாவோட முடியாது. ஃபேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, மைக் இல்ல, ஹேண்ட் இல்ல, அதெல்லாம் தேவையில்லை நபியே. உங்களை கொண்டு போய் உலகத்திலே வைப்ப நபியே. யுதஹிரு அலா தீனி குல்லி. அல்லாஹ் சொல்றான் வரஃபஅனா லக திக்ரக். நபியே உங்க புகழை நாங்க ஏத்துவோம் என்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தனக்கு புகழை ஏத்தல, உங்க பேரை நாங்க உயர்த்துவோம் என்றான் அல்லாஹ். உலகத்தில் கூகுள் பண்ணி பாருங்க, உலகத்தில் அதிகமாக சொல்லப்படுகிற மனித பேர், அதிகமாக பிரார்த்திக்கப்படுகிற மனிதர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் நீங்க போய் கூகுள்ல இன்றைக்கு காட்டும் ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் எது, உலகத்தில் அதிகமாக சர்ச் பண்ண வார்த்தை எது? கூகுள் ட்ரெண்டிங் எப்பயோ முடிஞ்சு இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி சொல்றவர்களும் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா நபியினா முஹம்மத், இப்படி சொல்றவர்களும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இலங்கையிலும் எல்லா பகுதியிலும் இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் போகுது. இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய பேருக்கு பிறகு உலகத்தில் ஒரு மனிதனை அதிகம் அதிகம் துதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அருமை ரசூலுல்லாஹ். கவனமாக பாருங்க, உலகம் இன்னொரு கோணத்துக்கு திருப்பப்படுகிறது. ஆயுதம் இல்லை, எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, உலகத்தின் ஆட்சி கையில கொடுக்கப்படுது. அல்லாஹ் சொன்னான், நீங்க கட்டுப்பட்டீங்கண்டா, நீங்க மாறினீங்கண்டா, உலகத்தை உங்க கையில தருவன் என்றான். அது கொடுத்ததை பார்த்தோம். அதாவது உமர் பின் கத்தாப் ஒட்டு போட்டு உடுத்தவர், அவர் போய் கலீஃபாவாக வந்து நிற்கிறார். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் என்ன படித்தார்? யாரிடம் படித்தார்? அவங்க வாப்பா யாரு? இல்ல, வேர்ல்டுக்கு உமர் பின் கத்தாப் லீடர். நான் சொல்கிறேன், ஹத்தரவன அக்போ, 4வது அக்போ ஸ்ரீலங்காவில் இன்றைக்கும் பாதுகாக்கிறாங்க இந்த வரலாறு. இவர்கள் எழுதி பாதுகாக்கிறாங்க. 4வது அக்போன்ற மன்னர் காலத்தில் ரசூலுல்லாஹ்வை கேள்விப்பட்ட ஒரு குரூப் அங்க போறாங்க. போன ரசூலுல்லாஹ் மௌத்து, அபூபக்கர் மௌத்து, உமர் பின் கத்தாப் இருக்கிறார். அவரை சந்திச்சுட்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க உமர் பின் கத்தாப். அதுல போன ஒருவர் பக்காய், அவருடைய பேர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் திரும்ப வருகிறார். மற்ற 3 பேர் மரணிக்கிறாங்க. என ஞாபகம் சரி என்றால் இலங்கையுடைய, அதாவது ஆவண காப்பகம் அது பாதுகாக்குது. இலங்கையில் இதை படிக்கிறவர்கள், அவர்களுக்கு இது வரலாறு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஈமான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தா ஃபலா கஹலிப லக்கும், உங்களை யாரும் மிகிக்க மாட்டாங்க. நீங்க தான் உலகத்தில் தலைவர்கள், நீங்க தான் உலகத்தில் ஆட்சியாளர்கள், நீங்க தான் உலகத்தை ரன் பண்ண போறீங்க. உலக தலைவரை போய் பார்க்கிறாங்க. ஒரு மன்னர் வர்றார், அமீருல் முஃமினீன் எங்கப்பா? உலகத்துக்கு புதிய ஒரு பேர் வந்திருக்கிறது. மலிக் என்றார்கள், ஃபெரோ என்றார்கள், பாராக்கல் என்றார்கள், அவர்கள் பிரசிடென்ட் என்றார்கள், பிரைம் மினிஸ்டர் என்றார்கள், என்னென்ன சுல்தான் என்றார்கள். ஆனா புதிய பேர் மூமின்களோட தலைவர். உங்க தலைவருக்கு எப்படி நீங்க கூப்பிடுவீங்க? மூமின்களோட தலைவர். அவர் மூமின்களோட தலைவர். அவருக்கு வேற ராஜாண்ட பட்டம் இல்ல, மூமின்களோட தலைவர். அவரை பார்க்க வந்தார். எங்கப்பா அவருடைய அரண்மனை? அவர் அரண்மனையில வாழவே இல்லை. வேர்ல்டுல பெரிய லேண்டுக்கு சொந்தமான உமர் பின் கத்தாப் சாதாரண ஜசீராவை தாண்டி அவர் இப்ப பெரிய ஒரு பதவிக்கு மன்னர். ரசூலுல்லாஹ் அவர் எப்படி பின்பற்றார்? அதாவது துஹாவுடைய நேரம், ஹைருல்லாவுடைய நேரம், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறவங்க கொஞ்சம் தூங்குற நேரம், பிள்ளைகள் விளையாடுது, அந்த மரத்துக்கு அடியில் தூங்குவார் பாருங்கன்றான். அங்க போய் பார்த்த ஆச்சரியம், அமீருல் முஃமினீன், உலகத்துடைய மிக பெரும் தலைவர், அந்த மண்ணில் ராகத்தை தூக்கும். அவர் ரசூலுல்லாஹ்வை அணுவணுவாக பின்பற்றுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடன் அவர்கள் பாடம் படித்தார். என்ன உலகத்துக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. சாப்பாடு இல்லாம வறட்சியான நேரம் இது. 29 நாள் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோட பேசல. என்ற சின்ன ஒரு மனைவிமாரெல்லாம் ஒன்று கூடி ரசூலுல்லாஹ்வுடைய இறக்கம். அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட்டி தந்துருங்களா, யார் ரசூலுல்லாஹ் இதை விட கொஞ்சம் எங்களுக்கு கூடுதலா தந்துருங்களேன். அல்லாஹ் வகை அறிவிச்சா, நபியே அப்படிலாம் இயலாது, விரும்பினா வாழ சொல்லுங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதனால 29 நாள் ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. மனைவிமார்களோட அல்லாஹ் நிப்பாட்டி வச்சான். இதுல உமர் ரலியல்லாஹுடைய மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மகளும் நிற்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரசூலுல்லாஹ் எதையும் மாத்தல. 29வது நாள் நினைக்கிறேன், உமர் ரலியல்லாஹு ஏதோ ஒரு பேச்சுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வீடியோ பண்ணினா எப்படி அப்படி காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர்
ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட ஒரு கட்டில்ல சாஞ்சிட்டு நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு போயிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் பதறி எழும்புறாங்க. உமர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எழும்பி கீழாடையை சரி செஞ்சு கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் மேல எந்த ஆடையும் இருக்கல. என் கண் அப்படியே கொண்டு போனேன். வீட்டில் ஒரு தோல் பை தொங்குது, கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது. நான் அப்படியே கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வெண்மையானவங்க, மேல எதுவுமே ரசூலுல்லாஹ் உடுத்திருக்கல. கீழாடையை சரி செய்த ரசூலுல்லாஹ் மேல பார்த்தும் ஒரு பகுதி சிவப்பாக இருந்தது. அவர் தூங்கின அந்த பகுதியில் ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டில்ல அப்படியே அச்சு நின்றது. நான் பெருமானாரோடு பார்த்து தேம்பி தேம்பி அழுதேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமர் அழாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஆம்பளை பப்ளிக்கா போய் இன்னொரு ஆம்பளை முன்னாடி லேசா அழமாட்டார். அழுதாலும் அது வேற விதத்தில் இருக்கும். ஒரு பொம்பளை அவசரமா அழுதுருவா. உமர் பின் கத்தாப் தலைய வேணும் என்று சொன்னவர், வீரமா பேசுறவர், எப்பையும் அவசரம் இதா பேசுறவர், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் அப்படி உட்கார்ந்து தூங்கி எழுப்பின ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ஏன் அழுகிறீங்க, என்ன? அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த கோலத்தில் எனக்கு பார்க்க இயலாது யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க தலைவர் யா ரசூலல்லாஹ், ஹாத்தமுல் அன்பியா, நீங்க எங்க தலைவர் யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த லெவல்ல எனக்கு பார்க்க இயலாது. ஏன் இப்படி வாழ்றீங்க யா ரசூலல்லாஹ்? கிஸ்ரா கைசருடைய மன்னர்கள், ரோம பாரசீக மன்னர்கள் உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள சுத்தி வளைச்சி எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குமே, அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுவாங்க. எந்த கனிவக்கங்கள், எல்லா கனிவக்கங்களும் இருக்குமே, அவங்க உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுற நேரம், எங்க தலைவர் நீங்க யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க இப்படி வாழ்றீங்க? உமர் பின் கத்தாபுக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உமர், அப்படி என்றா ஒரு பஞ்ச நிமிடத்தை தச்சுத்தாங்க, இவ்வளவு கவலை என்றா எனக்கு ஒரு ஊடு கட்டித்தாங்க. அதை ஒண்ணுமே ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒரு விரல் அசைச்சா போதும், அவர்கள் ராத்திரி அல்ல பல நாட்கள் சாப்பிடாம ரசூலுல்லாஹ் கூட்டி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க சாப்பிடுங்க, உங்க சிரிப்பை பார்த்து நாங்க சிரிக்கிறோம் என்பார்கள். பெருமானார் மீது அவர்கள் வைத்த நேசம் இந்த உலகத்தில் யாரும் வைக்காத நேசம். அப்படிப்பட்ட மனதை பறி கொடுத்திருந்தார்கள், கல்வை பறி கொடுத்திருந்த தோழர்கள். பெருமானார் கேட்டார், அலா தரலாம் உமர், நீங்க பொருந்தி கொள்ளவில்லையான்னு கேட்டாங்க. எதை கேட்டாங்க? உமர் பார்த்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ், உமர் நீங்க பொருந்தி கொள்ளலையா? எதை? லனல் ஆஹிரா வலஹுமுத் துனியா, அவங்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்துட்டு எங்களுக்கு அல்லாஹ் ஆஹிராவை வாக்களிச்சிருக்கிறானே, உமர் உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. உமர் பின் கத்தாப் அழுகையோட சொன்னார், நாம் யா ரசூலல்லாஹ், திருப்தி அடைகிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த பாடத்தை உமர் பின் கத்தாப் என்றைக்கு ரசூலுல்லாஹ் ஏழ்மையின் சிகரமாக நின்றார்களோ அந்த ஆட்சியிலே, அதை விட பிரம்மாண்டமான ஆட்சியில உமர் பின் கத்தாப் வந்து அழகு பார்க்கப்படுகிறார். அப்ப அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ஒட்டு போடப்பட்ட ஆடையோடு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியிலே செய்து 12 வருட ஆட்சி, உலகத்துக்கு ஆட்சி, அற்புதமான ஒரு ஆட்சியை செய்துவிட்டு உலகத்தோட போனான். இப்ப நான் கேட்கிற கேள்வி, நீங்க போய் மெப்ப எடுத்து ஒரு சின்ன பேனால டொட் வச்சு எனக்கு சொல்லுங்க, பிரான்ஸ்ல ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஜெர்மன் ரெவல்யூஷன் நடந்துச்சு, புரட்சிகள் உலகெங்கும் நடந்துச்சு. மதீனாவுல நடந்த புரட்சி என்ன? மதீனாவுல ஆயுதம் கண்டுபிடிச்சாங்களா? உலகத்தில் இத்தனை நாடுகள், அதாவது மதீனா தலைநகரமாக்கப்படுற அளவுக்கு இத்தனை வல்லரசுகள் கீழே உழுதண்டா, அவருடைய படைகள் தோக்குதண்டா. ரோம பேரரசுடைய படைகளும் அவங்க ஆயுதங்களையும் கொஞ்சம் தனியா படிங்க, உங்களுக்கு நேரம் கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சா, வல்லாஹி சொல்கிறேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உலகத்தில் பெரும் படையோடு நின்றவர்கள் ரோம பேரரசு. அவங்கள்ட்ட அவ்வளவு ஆயுதம் இருந்துச்சு, அரபிகள் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. சிரியாட போர்டர் வரைக்கும் ரோமமுடைய ஆட்சி இருந்துச்சு. பாரசீகம் ஈரான தலைநகரமா கொண்டு பிரம்மாண்டமான வல்லரசு. இவெல்லாம் சரசர என்று கீழே விழுந்தான். முஸ்லிம்கள் உள்ள ஆயுதத்தாலையா? சொல்லுங்க, அவ்வளவு ஆயுதம் இருந்துச்சா? முஸ்லிம்கள் ரோமத்தை வென்ற ஒரு படையை செஞ்சாங்களா? முஸ்லிம்கள் கையில எடுகேஷன் இருந்துச்சா? முஸ்லிம்கள் கையில டெக்னாலஜி இருந்துச்சா? கண்டுபிடிச்சாங்களா? விமானங்களை கண்டுபிடிச்சாங்களா? முஸ்லிம்கள் ரப்பை நம்பினார்கள், ரப்போடு நின்றார்கள். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், ஒரு மன்னர்கிட்ட போய் சொன்னாங்களா முஸ்லிம்கள் இப்படி வர்றாங்க. அப்போ ஒரு படதளபதி எழுப்பினானாம், ருஹ்பானுன் ஃபில் லைல் வ ஃபுர்சானுன் ஃபின் நஹார், அவர்கள் இரவுல இறைவனோட கொஞ்சி குழாவுறார்கள், பகலிலே குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை இந்த உலகத்தில் யாராலும் நிப்பாட்ட முடியாது, கண்ணு முன்னாடி வீழ்த்தப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பலம் வாய்ந்தவர்களாக வந்தது அவருடைய இரவுல இறைவனோடு அவர்கள்
பேசிய வார்த்தைகளால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் முடிவுக்கு வருகிறேன். என்னுடைய உரையிலே என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிரூபித்து விட்டார். இது புதுசா உலகத்தில் இன்றைக்கு தான் பலஸ்தீன மண்ணில் நடக்கிறதா நினைக்காதீங்க. ஜஸீரத்துல் அரப் இந்த பூமிக்கு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கும் உலக வரலாறிலே நாங்கள் இதை படிக்கிற நேரம் இது டார்க் ஏஜஸ் என்றுவார்கள். கருப்பு உலகம், இருட்டு உலகம் படிக்க வேண்டாம்பாங்க. ரோமத்தை பற்றி படிச்சு தருவாங்க, பாரசீகத்தை பற்றி படிச்சு தருவாங்க. ரசூலுல்லாஹ்வோட வரலாறை படிச்சு தரவே மாட்டாங்க. ஏனண்டா அது பாட புத்தகத்தில் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச புரட்சி வரக்கூடாது. ஜெர்மன்ல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஓகே, அதை கொண்டு வாங்க. ரஷ்யாவில் லெனின், அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பேசின நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு டாபிக் உங்க வரலாறுல ஏன் வரல? நீங்க திட்டமிட்டீங்க, இவர் பேர் வரக்கூடாது என்று திட்டமிட்டீங்க. இவருடைய பாசத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்க. நீங்க எல்லா வகையிலும் முயற்சி எடுத்தீங்க. ஆனா ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குது, அவர்கள் எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை டேமேஜ் பண்ணி என்னெல்லாம் பண்ணினார்கள், அவர்களால் எதையும் டேமேஜ் பண்ண முடியல. நாம் நம்முடைய உயிரை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், பெருமானாரை பார்க்காமல் நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு போன ஸ்டைலை நீங்க பார்த்தீங்களா? இப்ப அந்த சுண்ணாவை வச்சு, அந்த கண்ணாடியை போட்டு, மதீனா ஒரு விவசாய மண்ணு, மக்கா பரவாயில்ல சிட்டி, விவசாய மண் உலகத்தை ஆளுதென்றா, திரும்ப அதே விவசாய மண்ணே மதீனத்துல் நபி தலைநகரமாக்கப்படும். இமாம் மஹதி அவர்கள் வந்த பிறகு இமாம் மஹதி தன்னுடைய படைகள் அத்தனையும் மதீனாவிலிருந்து அனுப்புவார். உலகம் எங்கும் யுத்தம் நடக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்தை ஒரு சாப்பாடு பசியில் உள்ள நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாயுமோ, உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களை நோக்கி அவர்கள் பாய்வார்கள், உங்களை நோக்கி பாய்வார்கள். அவ்வளவு கோபத்தோடு உங்களோடு நிற்பார்கள். திரும்பி பார்க்கிறோம், முஸ்லீம் என்றால் கோபம், முஸ்லீம் என்றால் கோபம். நாங்க என்ன தப்புடா பண்ணினோம்? ஏழைகளுக்கு உதவி செஞ்ச ஒரு கூட்டம் இல்லையா? உலகத்தில் அதிகமாக தர்மம் செய்த கூட்டம் இந்த உம்மத் இல்லையா? இந்த கூட்டம் இல்லை, எங்களோட ஏன் கோபம்? உங்களை அடிச்சமா? இல்ல, கோபம், ஷைத்தான் உருவாக்கின கோபம். முஸ்லீமை கண்டால் கோபம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த நிலைமை உலகத்தில் உருவாகி கொண்டு வருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்தை ரெண்டு பார்வையில் பார்க்கலாம், ரெண்டு பார்வையில் பார்க்கலாம். ஒன்று, ஒரு பார்வை, இந்த யுத்தத்திலே முஸ்லிம்களை அல்லாஹ் பலகீனப்பட்டுட்டான். அந்த அவர்களை இஸ்ரவேலர்கள் பலமானவர்களில் உச்சக்கட்ட பலம் வந்தா, இது தான் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடந்த யுத்தம், குறைஷிகளுக்கும் சஹாபாக்களுக்கு நடந்த யுத்தம். மலக்குகள் வருவதற்கான காலம் வந்துவிட்டது. இந்த மண்ணை மலக்குகள் மிரிக்க போவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வானம் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நம்பினால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்துடைய கதவுகளை திறப்போம் என்கிறான் அல்லாஹ். வான கதவுகளை திறப்போம். ஷாத் பின் முஆதுடைய ஜனாசாவை தூக்குற தோழர்கள் ஜனாசாவை அடக்கிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ் ஜனாசால எந்த வெயிட்டும் இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானம் திறக்கப்பட்டு இந்த ஜனாசாவுக்கு வானவர்கள் இறங்கினாங்க. இத்தஜல் அர்ஷ், அரிஷ் குலுங்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். இத்தஜல் அரிஷ், அரிஷ் குலுங்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஷாத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு அரிஷ் குலுங்குது. வானம் திறக்கப்பட்டு வானவர்கள் இறங்கினாங்க, அவர்கள் சுமந்தாங்க. உங்களுக்கு அதனால வெயிட் விளங்கல்ல. இந்த பூமிக்கு ஒரு ஜனாசாவுக்கு வானவர்கள் வந்து ஜனாசாவை அடக்கி விட்டு போகிற அளவுக்கு மதீனாவில் வானவர்கள் வந்து போகும் ஊராக மாறியது. அது எப்பயும் இந்த வானத்தில் இருந்து வானவர்கள் வருவதும் போவதும் வருவதும் போவதுமாக மாறியதுக்கு பிறகு உலகத்தில் எல்லோரும் திரும்பினார்கள். கேபிட்டல் சிட்டி ஆஃப் த வேர்ல்ட், உலகத்துடைய கேபிட்டல் சிட்டியாக மதீனத்துல் நபி மாறியது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் மதீனாவுக்கு இருந்துச்சு. மதீனா எந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் செய்யவில்லை, எந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனும் செய்யவில்லை. மதீனா உள்ள மனிதருடைய கல்புகள் மாறி இருந்தது. அவர்கள் மன்னித்தார்கள், அவர்கள் சிரித்தார்கள், அவர்கள் அடங்கினார்கள், தன் ரப்போடு அவர்கள் பேசினார்கள், அவர்கள் அத்தனையும் திறந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஏழ்மை விரும்பினார்கள், அவர்கள் ஏழைகளை பார்த்தார்கள், அவர்கள் தர்மம் செய்தார்கள். ரப் அவர்களை விரும்பினார், வானவர்கள் அங்கே இறங்கினார்கள். அது பரக்கத்து பொருந்திய மண்ணாச்சு. அவர்கள் கையில் குர்ஆன் இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவுடைய ஆட்சியை கையில கொடுத்து உலகத்தை அழகு பார்த்தான். உலகத்திலே அல்லாஹ் கிப்லாவை மாற்றினான். அல்லாஹ் சொன்னான், ஒரு கூட்டத்துக்கு நாங்க கொடுத்திருந்தோம், அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுத ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ஹரத் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்க. அல்லாஹ் ஒரு உம்மத்திலிருந்து, ஒரு ஈசா நபியுடைய உம்மத்,
மூசா நபியுடைய உம்மத் இவர்கள்ட்ட இருந்து ஆட்சியை கொண்டு வந்து முஸ்லிம்கள் கையில கொடுக்கிற வைபவம் தான் அந்த வைபவம். ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் கிப்லாவை அல்லாஹ் மாத்தினான். இதுக்கு பிறகு வேர்ல்டு காபத்துல்லாவை நோக்கி திரும்பணும் என்றான் அல்லாஹ். பைத்துல் மக்தஸில இருந்து இந்த பக்கம். அப்ப கேட்டார்கள் யகூதிகள், என்ன ஆட்சி இது இல்லையா? நபிமார்கள் மிதிச்ச மண்ணு இது இல்லையா இடம்? அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து மாத்திட்டான். எழுத படிக்க தெரியாது, நீங்க படிச்ச ஃபேமிலி, நீங்க பெரிய அறிவாளிகள், நோ டவுட், நோ டவுட். எனக்கு தெரியும் இஸ்ரவேலர்கள் வரலாறு மிக துல்லியமா சொல்லுது. they are brilliant, intelligent, world உள்ள மிக பவரான. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களுக்கு நாங்க அருள் புரிந்தோம் அப்பா, உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சோம் அப்பா, உங்களுக்கு அப்படி வேர்ல்ட் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட்டான ஆட்களுக்கு அல்லாஹ் நபிமார்களை ஒரு நபியை கொடுத்து அவர்களை அழகு பார்த்தான். அவர்கள் துரோகம் செய்தார்கள், அடாவடித்தனம் செய்தார்கள். அவர்களிடமிருந்து அவர்களுடைய வேதத்தை அல்லாஹ் எக்ஸ்பயர்ட் ஆக்கினார். எழுத தெரியாத ஒரு உம்மி கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிட்டார். படிக்க தெரியாத கூப்பிட்டார். எங்க நபிக்கு எழுத தெரியாது. அவர் கையில கேபிட்டலை மாத்தினான். அங்க இருந்த பைத்துல் மக்தஸில் இந்த ஹரத்தை நோக்கி அல்லாஹ் மாத்தினான். உம்முல் குர்ஆன் தான். பைபிள் அங்க வச்சிட்டு குர்ஆனை கையில கொடுத்துட்டு இதுதான் லாஸ்ட் ரெவல்யூஷன், இதுதான் கடைசி ஃபைனல் டெஸ்டிமென்ட் என்று அல்லாஹ் கொடுத்தான். கலாமுல்லாஹ் கையில கொடுக்கப்பட்டு புதிய ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் பழைய கூட்டத்தில் இந்த அல்லாஹ் சொன்னான், நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கூட்டத்தை செய்யறோம் பாருங்க. அந்த கூட்டம் புதுசா இருந்துச்சு. அவங்க கண்ணீரோட இரவை கழித்தார்கள், ரப்போட பேச தொடங்கினார்கள், கல்லை கட்டி ரப்பு ரப்பென்றார்கள். அவர்கள் கையில எல்லாத்தையும் கொடுத்து நபியையும் பக்கத்தில் கொடுத்து வேர்ல்டுடைய பொருளாதாரத்தை அவங்க கையில கொட்டி காட்டினான். மினல் மூமினின் ரிஜாலும் மினல் மூமினின் ரிஜாலுன் சதகு மா ஆதுல்லாஹ் அலை ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யம்தலிர் வமா பதலு தப்தீலா. மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? சதகு மா ஆதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விடம் கொடுத்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாளர்களாக நிற்கிறார்கள், உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யம்தலிர், அவர்கள் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள், மௌத்தாகி அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவரும் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யம்தலிர், சிலர்கள் இருக்கிறார்கள் எதிர்பார்த்துட்டு எப்பப்பா வரும் என்று எதிர்பார்க்கிறது. வமா பதலு தப்தீலா. பொம்பளையை கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் அந்த பொம்பளையால அவங்க மயங்க மாட்டாங்க, பணத்தை காலில் கொட்டினாலும் அவங்க மயங்க மாட்டாங்க, எதுவும் அவங்கள மாத்தாது. அந்த கூட்டத்தின் கையில அல்லாஹ் துனியா ஆட்சியை கொடுத்தால் உலகம் சுபிச்சமாக இருந்தது, அழகாக இருந்தது, உலகம் பார்த்தது. முஸ்லிம்கள் திரும்ப குவாலிஃபிகேஷனை இழக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களை திருத்தறதுக்கு அந்த ஆட்சியை முஸ்லிம்கள் கையிலிருந்து திரும்ப கொடுத்துட்டான். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை திரும்ப முஸ்லிம்களை புதுப்பிக்க இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது எப்ப வரும் என்று தெரியாது. அதனால் இந்த ரெண்டு வியூல பலஸ்தீனத்தை பார்க்கலாம். என்ன ஒரு வியூ பலகீனமான கூட்டத்துக்கு அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்து கடைசி தொண்ட குழி வரைக்கும் பிரச்சனை முத்தினார். அன்றைக்கு வானவர்கள் இறங்குவார்கள், இந்த மண்ணு அசந்து போகும். அந்த அதிசயத்தை இந்த மண்ணு வல்லாஹி பார்க்கும். ரப்போட நெருங்கினுடைய பலத்தை இந்த மனிதர்கள் பார்க்க போகிறார்கள். இஸ்ரேலுக்கு உலகத்துடைய முழு பவரையும் கொடுத்து உன் பவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட கூட நிற்காது என்ற செக்கிங் தான் அல்லாஹ் காட்டான். என் பார்வையில் நான் நினைக்கிறேன், வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பலத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்து சின்ன ஒரு கூட்டத்தோட ஃபைட் பண்ண விட்டு ரப்பு எப்படி என்று தெரியுமா? அந்த ரப்பு உங்களுக்கு தெரியாம இல்லை. அந்த ரப்பை தான் நீங்க ஏத்துக்கொண்டீங்க. நீங்க அந்த ரப்பை தான் ஏத்துக்கொண்டீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்ன்றீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றாங்க. உங்களுக்கு பகமை வஞ்சகம். மூசாவோட நிப்பாட்டணும் பண்ணீங்க, அவங்க ஈசான்றாங்க. ஈசாவோட நிப்பாட்டணும் பண்ணீங்க, அவர் முஹம்மது என்றார். உங்களுக்கு அந்த பகமை, அதைத்தான் படித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சில வேளைகளில் அல்லாஹ் அதை கிளியர் ஆக்குவான். இந்த யுத்தத்தில் ரப்புடைய உதவி என்னண்டு இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலைவனம் எப்படி உலகத்துக்கு முன்னாடி வந்து நின்றதோ அதை அல்லாஹ் நிரூபிப்பான். அல்லது இந்த யுத்தம், பலஸ்தீனத்தில் ஏற்படுற இந்த யுத்தம், அது அப்படியே ஓயாம யுத்தம் முடியாம இருந்தால் சில வேளை ரசூலுல்லாஹ் சொன்ன மல்அமாவாக இருக்கலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தன் விரலை அப்படியே நீட்டினார்கள், நீட்டிட்டே இருந்தார்கள்.
சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் விரலை மடிக்க மாட்டார்களா, கையை கீழே போட மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் ஷாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டு விரலை நீட்டினார்கள். நாம ரசூலுல்லாஹ்வை சுத்தி பார்த்துட்டே இருந்தோம். அது நீண்ட நேரமாக ஷாமை காட்டிட்டே இருந்தார்கள். சொன்னார்கள், பலஸ்தீன மண், ஷாமுடைய தேசத்தை பார்த்து சொன்னார்கள், இங்கே ஒரு பெரும் யுத்தம் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த யுத்தம் ஏற்படாத வரைக்கும் மறுமை நாள் வராது. இந்த யுத்தம் ஏற்படும் என்றார்கள். இந்த யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தம் முடியாது மறுமை நாள் வரைக்கும் என்றார்கள். அதுல எண்ட் இல்ல, நெவர். இமாம் மஹ்தி வரைக்கும் அந்த எண்ட் வராது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஒரு பயந்த நாட்களில், பயங்கரமான நாளில், ஒரு இருளில் ஒருவர் தனித்த ராத்திரியில் தவித்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அங்கே அவ்வளவு பயம் இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்றார். யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை அந்த இடத்துக்கு உருவாகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷாமை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த யுத்தம் முடிவுக்கு வராது என்றார்கள். அங்கிருந்து யுத்தம் பத்தி எரியும் என்றார்கள். அது முடிவுக்கு வருகிற நேரம் பக்கத்தில் இன்னொரு இடம் பத்தி எரியும் என்றார்கள். அது முடிவுக்கு வருகிற நேரம் இன்னொரு இடத்து பத்தி எரியும் என்றார்கள். மறுமை வரைக்கும் இது போகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது மல்லாமாண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தமா அது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அந்த மண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் அழிகிற மண்ணு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிதிக்கிற மண்ணு, பாபுலூத், எல்லா அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்ற அதிகமான நபிமார்கள் வந்த மண்ணு பலஸ்தீன மண்ணு, என்னுடைய ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற மண்ணு, அல்லாஹ் அருள் செய்த மண்ணு, பைத்துல் மக்தஸில் இருந்து மேராஜுக்கு போனாங்க ரசூலுல்லாஹ். அந்த மண்ணு புனிதமிக்க மண்ணு முஸ்லிம்களுக்கு, அது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான மண்ணு, யகூதிகளுக்கு புனிதமான மண்ணு. நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காத வரை மறுமை நாள் வராதென்றார். ஆச்சரியம் என்னண்டா, பெத்லஹேமில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததாக அவர்கள் சொல்லி கொண்டாடுவார்கள். யகூதிகள் அது புனித மண் என்றார்கள் ஜெருசலம். நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனிதம் என்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் யகூதியும் சண்டை பிடிப்பீங்க. 1948க்கு முன்னாடி அங்க யகூதி இல்லை, அவங்க முடிஞ்சு 48ல திரும்ப வர்றார்கள். இப்ப அவங்க ராஜ்யமாக அறிவிக்கிறாங்க, எங்க தேசம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் யகூதியும் சண்டை பிடிப்பீங்க. அந்த யுத்தம் மர்மிக்கு அடையாளம் என்றார்கள். உலகமே பார்க்குது, யகூதியும் முஸ்லிமும் சண்டை பிடிக்கிறார்கள். காத்தமுல் அன்பியா, நாவசித்து பேசி எதுவும் பொய்யாகாது. அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்கு மீற மாட்டான். இந்த பலஸ்தீன வெற்றி என்ற தலைப்புல, வெற்றி என்பது எப்படி நடந்தாலும் எங்களுக்கு தான் வெற்றி. இதுவரைக்கும் நடந்ததும் நாங்க தான் வெற்றி. ஏண்டா, யுத்தம் முடிக்காம 100 நாள் தாண்டினாலே நாங்க வெற்றி, 200 நாள் தாண்டினால் நாங்க வெற்றி. நீங்க தோத்துடா. வேர்ல்ட் மீடியா உங்க கையில இருந்தாலும், வேர்ல்ட் பாலிடிக்ஸ் உங்க கையில இருந்தாலும், வேர்ல்ட் லீடர்ஸ் உங்க கையில இருந்தாலும், எங்க ரப் எங்களோட நிற்கிறான். லா யுக்லிஃபுல் மீஆத், அவன் வாக்கு மீறவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக எங்க பகுதி என்ன, எங்களுடைய இதுல என்ன, எங்க உறவுகள் துடிக்கிறார்கள் சகோதரர்களே. எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எங்க புள்ள, எங்க உறவு சாப்பிட கொடுக்கிறோம், பிஸ்னஸ் பண்றோம், கொண்டு போறோம். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். பலஸ்தீனத்தில் எத்தனை சகோதரர்கள் உயிரிழந்தாங்கன்னு தெரியாது. இந்த ஜும்மால உள்ளவர் அடுத்த ஜும்மால இல்லை. சின்ன சிறுமிகள் துடிக்க துடிக்க இறந்து போறார்கள். எக்கச்சக்க எங்க பார்த்தாலும் அதே சத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பிடம் நாம் கெஞ்சணும். யா அல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். நாம அல்லாஹ்விடம் நிறைய அல்லாஹ்விடம் கேட்கிற நேரம் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு உதவுவார். நாம கையை அல்லாஹ்விடம் தூக்கி நிறைய கேட்கணும். வல்ல நாயன் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. எங்களுடைய பங்களிப்பு துஆ மட்டும்தான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.